ஹலோடா, நான் உங்கள் ஆஷிடா. இன்னைக்கு குட்டி டிடி பிக்ஸ், அதாவது ஜேகே ஆஷி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் நான் கேட்டிருந்தேன் ரெட் கலர் ஹார்ட். எனக்கு ரொம்ப மன உளைச்சல்றா. நீங்கள் லைவாக பார்த்தா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபோன்லேயே பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் பிளாக் வித் ஒயிட். தேங்க்யூ. ஹைப்பு அது வந்து அந்த த்ரீ டாட் இருக்குல்லடா, த்ரீயா? ஆமாம். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய வீடியோ பாருங்கடா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷனாக போகும்ல. என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சீக்கிரம் டெல்லியில் வந்துடுறேன். ஃபைனல் பாட்றா. ஹாப்பியாக பாருங்கள். வலிக்குதா ஜங்கு? நான் அடிச்சது வலிச்சிச்சா இல்லை அவங்க கூட படுக்க போனது வலிச்சிச்சா? சொல்லு. ஆமாம், உனக்கு எதுக்கு வலிக்கணும்? சொல்லுடா. இல்லை, இப்போ எதுக்கு உனக்கு கோவம் வந்துச்சு? என்ன முயத்துக்கு நடிச்ச? நான் யாரு கூட போனா உனக்கு என்னடா? நீ ஹாலி கூட போகல, நான் உன்னால ஸ்டாப் பண்ணனா? இல்லை, நான் ஊத்துட்ட மாடு மாதிரிடா போனேன். இப்போ என்ன முயத்துக்கு என்ன நீ கேட்குற? முதல்ல நீ கேட்குறதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? சரி, நான் பதில் சொல்கிறேன். நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்கிறியா? நீ கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். சொல்லுடா. நீ கேட்குறது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? என்னடி? இல்லை இல்லை, கேட்குறேன். நீ பதில் சொல்லு, அப்புறம் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். என்னடி கேட்க போகிறேன்? நீ சொல்லுடா, அப்புறம் நான் சொல்கிறேன். என்ன சொல்லு. அதுவா ஜங்கோ, ஃபர்ஸ்ட் டைமா ஹேலி கூட எங்கே மேட்ரு பண்ண? ஃபர்ஸ்ட் டைமா உன் கை அவளை எங்கே டச் பண்ணுச்சு? ஓயான். சொல்ல, ஆன்சர் பண்ண. என் பேர் போயன் தான், அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அது நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண. எந்த பொண்டாட்டியும் புருஷனை பார்த்து எப்படி கேட்க மாட்டான் இவ கூட மேட்ரு பண்ண டீட்டெயில். ஆனால் ஜங்குக்கு நான் கேட்குறேன், என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? சொல்லு. ஹலிக்கு உனக்கு மேட்ரு நடக்கல, அவள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணா? சொல்லு. உன்னை எப்படியெல்லாம் ரசித்து சொல்லுவான். சொல்லு ஜங்கு, நான் இத்தனை கேள்வி கேட்குறேன், ஒன்றுக்கு கூட சொல்ல மாட்டேன். சொல்லு. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் ரெடியாக வச்சுருக்கேன். சரி, அது வேணா விடு. 5 years லவ், அவள் கூட எத்தனை டைம் படுத்திருக்க அந்த கணக்காவது தெரியுமா? முடியாது இல்லடா. அப்போ மூடிக்கிட்டு தள்ளி நில்றா. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்த அவ்வளோதான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க, டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி. ஆனால் ஜங்கு, நான் சொல்லட்டா, அந்த 1 வீக் இந்த வீட்டில் இருந்தல ஹேலியோட சவுண்டு கேவலமாக இருக்கு என் வாயில் சொல்கிறதுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், ஒன்று மாதிரி ஃபாஸ்ட்டாக யாருனாலும் இருக்க முடியாதான். இதுக்கான மீனிங் நீயே கண்டுபிடி. கண்டிப்பாக உனக்கு தெரியும் ஜங்கு. ஏன்னா மீனிங்கில் நிறையா பசங்கிட்ட போயிருந்தோம், கிழவிங்கிட்ட போயிருந்தும் கூட அவளை சாட்டிஸ்ஃபைடாக நீ தான் காட்டியிருக்கியா அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜேகே அதே இடத்துல நிற்கிறான். ஜேகேயோட அம்மா காஃபி பிளேட் கொண்டுட்டு வராங்க. எந்திரிச்சிட்டானா ஜங்குக் அப்படின்ட்டு வெளில இருந்தே சும்மா டோர் நாக் பண்ணுறாங்க. டோர் ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நேற்று அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்களடா, அதனால டோர் நாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க வெளில இருந்தே தட்டிகிட்ருக்காங்க. ஜேகே அட்டை திருப்பி டோர்கிட்ட பார்க்குறான். அவங்க அம்மாவோட வாய்ஸ். அவனும் வந்து, அம்மா என்னடா எல்லாம் ஓகே தானே? ஆமாம். ஒயன் அவங்கடா குளிக்க போயிட்டாமா. அவ்வளோதான், திட்டலையே சண்டை இல்லை. ஹாப்பியாரா, புரிஞ்சுக்கடா, நல்ல பொண்ணு அப்படின்ட்டு காஃபி கப்பை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா, உங்கள் அத்தை பசங்க இருக்காங்களா, அவங்க ரூமுக்கு போகிறாங்க. டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் வாங்கிட்டு அங்கே வச்சுட்டு அவன் அப்படியே பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். ஜிகேயோட அம்மா கொஞ்ச நேரத்துலேயே டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. அவனும் போய் ஓப்பன் பண்ணுறான். என்னம்மா? டே ஜங்கு, என்னடா என்னோட அத்தை பசங்க ரூமில் என்னாச்சு? ஒருத்தன் குளிக்க போயிட்டான், இன்னொருத்தன் பெட்டில் படுத்திருந்தான். அந்த பெட்டு ஃபுல்லாக பூவாக இருக்குடா. என்னம்மா அதுக்கு? இல்லை, என்னதோ அடிச்சாங்க. மா ஏம்மா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் இப்போ காலையில் அவங்க மாமா பசங்களை போய் பார்க்க போனான், நான் தானே போட்டேன். ஏதாவது சண்டை போட்டிருப்பா வந்தப்போ. அப்படியா? சரி சரி, புரிஞ்சுக்கடா ஜங்கு, நல்ல பொண்ணு. சரி போம்மா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜேகே அமைதியாக சைலண்ட்டாக
ரூம் டோரை லாக் பண்ணிட்டு பெட்டில் தான் உட்காந்துருக்கான். எனக்கு அப்படியே மண்டை குழப்பமா அப்படியே நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அவனை அடுத்து பேச விடாத மாதிரி தான் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அடிக்கடி அவன் உங்களை பார்க்கலே கொஞ்சம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி தான் இருக்கு. நடந்து அவன் நேற்று பேண்ட் போட்டிருப்பலடா, அதில் வந்து தம் எடுத்துட்டு பால்கனிக்கு போயிட்டான். ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ரூம் விட்டு வெளில போடா அப்படின்ட்டு ஒரு 2 டைம் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தா ரூமில் யாருமே இல்லை. ஏன்னா நீங்கள் டவலோடு வந்துட்டீங்க ஒரு கோவத்தில். இப்போ டவல் மட்டும் கட்டிட்டு அவன் தான் நீங்கள் சொன்னாவே வெளில போயிடுவாளடா அப்படின்ட்டு நீங்கள் வெளில வாரீங்க. அவன் ரூமில் இல்லை. கப்போர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றுவீங்களடா, அங்கே போய் மாற்றிட்டு சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு இப்போ வெளில வாரீங்க. அவன் பால்கனிலேருந்து உள்ளே வாரான். அவனை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் கண்டுக்கலாம் இல்லை. நீங்கள் ஹேர்லாம் வாஷ் பண்ணல, அதனால் நீங்கள் குண்டப்பன் மாதிரி போட்டிருப்பீங்க. அதை கழட்டி உங்கள் ஹேரை தான் பின்னிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எதுவுமே கண்டுக்காம டவல் அங்கே கழட்டி போட்டிருக்கீங்களடா, அதை எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அவனை கண்டுக்கலாம் இல்லை. நீங்கள் வாட்டில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த டேபிளில் அந்த சீப்பு வைக்கையில் பார்க்குறீங்க. ஜுவல்ஸோட அந்த தாலியும் இருக்குது. நல்ல வேளை அவங்க ஆன்ட்டி பார்க்கல. ஜேக்கிட்ட பேசிட்டு அப்படியே வெளில போயிருப்பாங்க. இப்போ அதை பெயிண்டா வெறுப்பாக எடுத்து உங்கள் நெக்கில் போட்டு அதவே பார்த்துட்ருக்கீங்க. நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டீங்க. கீழே உங்கள் ஆன்ட்டி தான் காஃபி கப்பை கொண்டு வந்துருக்கணும்டா உங்கள் மாமா பசங்கிட்ட இருந்தோம் இப்படிலாம் சொன்னோன்னே நீங்களும் சரி இருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக உங்கள் மாமா பசங்க தானடா அங்கே போகிறீங்க. 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்ச் எடுத்து கட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க முதுகுலலாம் 2 போடு போட்டு சீக்கிரம் கீழே வாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு செக்கியோட ரூமுக்கு வரீங்க. அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான். உங்கள் சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்திருப்பான். பட் நீங்கள் இல்லை. அந்த டேபிளில் தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருப்பான். நீங்கள் இல்லாத போது பார்த்தா அதுலேருந்து தாலி இல்லை. இப்போ உங்கள் நெக்கை பார்த்தா அந்த கழுத்தில் தாலி இருக்குது. என்ன? ஓ, தாலி போட்டிருக்கேன்னு பார்க்குறியா? எல்லாத்தையும் முட்டாளாக்கணும்ல ஜங்குக். உன்னை எல்லாத்தையும் பெருக்க வச்சு ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். எல்லாமே உன்னை தப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க. இன்னமும் உன்னை தப்பாக பார்க்கணும்ல, அதுக்கு தான் இது இந்த ட்ராமா அப்படின்ட்டு நடந்து போகிறீங்க. காஃபி அப்படியே இருக்கு. அவனும் குடிக்கல. 2யுமே எடுத்து சிங்கில் போய் ஊற்றுறீங்க. ஜேகே அதவும் பார்க்குறான். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணக்கூட இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு கீழே போயிட்டீங்க. ஜேகே ஆஃபீஸ் கிளம்பி கீழே வரான். நீங்கள் உங்கள் மாமா பசங்களுக்கு உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா இவங்களெல்லாம் என்ன வேணும் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியாக கவனிச்சிட்ருக்கீங்க. ஜேகே பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இதை ஜேகேயோட அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. எல்லாமே நோட் பண்ணுறாங்க. ஒரு பயந்த ஒரு இன்னசென்ட்டான அந்த மாதிரி அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. ஆனால் உங்ககிட்ட கேட்கல. ஏன்னா இதுக்கெல்லாம் ஜங்குக்கு தானடா காரணம். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, பட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏமாற்றமாக போயிடுச்சு. இன்னும் அவன் ஏற்றுக்கலை, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு ரொம்ப. அதாவது ஜேகேயோட அம்மா உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. கீழே வந்தோடனே தெரியும். இப்போ ஜேகே வரல. அவனை முறைக்கிறாங்க. அவன் சாப்பிடாம அப்படியே டைம் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். உங்கள் அப்பா அம்மாட்டெலாம் அவன் பாய் சொல்லிவிட்டு உங்கள் அத்தை பசங்களோட கண்டுக்கவே இல்லை. ஜேகேவை கூப்பிட்ருப்பாங்க. டே இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறோம், இன்றைக்கி அவங்களாம் ஊருக்கு போகிறாங்கடா, அதனால நாங்கள் வெளில போகிறோம் வாரியடான்னு கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஜேகே வரலன்னு சொல்லியிருப்பான். அவன் ஏதாவது கேட்டு அதுக்கு நீங்கள் ஏதாவது பதிலடி கொடுத்து அந்த டென்ஷன் வேணாம் அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாமு, விஷ்ணு அவங்கள இருக்காங்களா ஜான், அவங்களாம் இன்றைக்கி சிஸ்டர் வரலையாடான்னு கேட்குறாங்க. வரலடா, அவங்க ரிலேட் இருக்காங்களடா, அதனால இன்றைக்கி அவங்க ஊருக்கு போகிறாங்க, கொஞ்சம் ஒர்க்கு, அப்போ நீ போடான்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது, இம்பார்ட்டண்டான மீட்டிங்லாம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னா சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டான். அன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மா, அத்தை பசங்க, அத்தை மாமா எல்லாம் இன்னைக்கு உங்கள் கூட ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரியா இருக்குது. உங்கள் கண்ணு கலங்குது. இன்னொரு நாள் வரேன்டா, நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் ஹெட்டை ஆட்டிட்டு அவங்களுக்கு பாய் சொல்கிறீங்க. அவங்க கார் மூவ் ஆகுது. ஜேகே ஒரு ½ கழித்து வீட்டுக்கு வரான். இந்த வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. காலிங் பெல் அடித்தா நீங்கள் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க.
அவனை பார்த்து கேவலமான ஒரு லுக் விட்டுட்டு அப்படி நீங்கள் கண்டுக்காமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகேவும் அமைதியாக அந்த வீட்டையே சுற்றி பார்க்குறான். சைலண்ட்டாக இருக்கு. வெளியிலையும் கார் நின்றுருக்காது. அவனுக்கு லைட்டாக புரியுது, பட் இல்லை வெளில எது போயிட்டாங்களா அப்படின்ட்டு டவுட்டில் பார்த்துட்டு இருந்தான். அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்கடா, அவங்க ரூம்லாம் லாகில் இருக்குது. அவங்க ஜேகேவோட அம்மா அப்பா அவங்க ரூம் வந்து நீட்டாக லாக் பண்ண மாதிரி உள்ள பேசுகிற சவுண்ட்லாம் கேட்குது. ஜங்கு அவனும் திரும்பி பார்க்குறான். வா, உனக்காண்டி ஃபுட்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. ஏன்னா எனக்கு டைம் இல்லை உனக்கு ஃபுட் போடணும்ட்டு. ஆன்ட்டி வேறு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு போய் நான் பால் கொடுக்கணும். சீக்கிரம் வந்தா எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வேணாம், இப்போ நீ வர்ற. அவனை பார்த்து முறைச்சி சொன்னோன்னு, என்ன அப்படி பார்க்குற? இப்போ நீ வரல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே இருக்க ஃபுட்லாம் தள்ளி விட்டு அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, கத்தி அதை எடுத்து என் கையில் கோடு போட்டு அந்த பள்ளியை உன் மேலே தூக்கி போட்டுருவேன். கண்டிப்பாக உங்கள் அம்மா நீ தான் பண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். சொல்லு, இப்போ நீயா வர்றியா இல்லை நான் அடுத்து கிழிச்சிக்கப்பா? எதுவுமே பேசாமல் அந்த டைனிங் டேபிள் வந்து உட்காடுறான். இங்கே நல்ல பெரிய பிளேட்டாக எடுத்து அவன் கிட்ட வச்சு ஃபுட்டு எல்லாத்தையுமே கொட்டுறீங்க. போதும் இரு அப்படின்ட்டு சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாத்தையுமே மொத்தமாக கொட்டி சாப்பிடு. என்ன சாப்பிட்டு சங்கு எனர்ஜியாக இருக்கணும்ல, நான் பண்ணுறதெல்லாம் திரும்ப கொஞ்சமாவது வேணாம், சாப்பிடு. அவனும் அவன் கோட்ருக்கலடா அதை கழட்டி வச்சுட்டு அவன் கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபுட்டில் கை வைக்கிறான். இரு உங்களை பார்க்குறான். இது போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சங்கு அப்படின்ட்டு சில்லி பச்சை மிளகா இருக்குல்லடா அதை அந்த ஃபுட்டில் பூரா கொட்டுறீங்க. உனக்காட்டு தான். சாப்பிடு. கொஞ்சமாவது ரோசமாக இருக்கணும்ல, அது உனக்கு சுத்தமாக இல்லைன்னு தோணுது ஜங்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு டைம் ஆச்சு, நம்ம 2 ரூமுக்கு போகணும்ல. அடுத்த நாள் உன்னை என்ன பண்ணணும்ட்டு என் மைண்டு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட்டு இந்த மிளகாவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் சாப்பிட்டு. அவனும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை எடுத்துட்டு வாயில் வை. அவனும் ஒரு கடி தான் செம்ம காரமாக இருக்கு. தண்ணி எடுக்க போனால் அதை போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன ஜங்கு ஃபர்ஸ்டே தண்ணி குடிச்சா இந்த ஃபுட் இந்த சில்லியெல்லாம் யார் சாப்பிட்றது? தண்ணி குடிச்சா பயிரெலாம் ரொம்ப இருந்தாங்க. இந்த ஃபுல்லாக சாப்பிடு. அவனுக்கு இருமல் வருது. உங்கள் அம்மா வர வைக்க பிளான் பண்ணுறியா? இருமுனா கொண்டுருவேன். வயமுடு அப்படின்னு சொன்னாலும் அவன் கண்ணு கலங்கி இருமிக்கிட்டு இருக்கான். அந்த பயங்கரமான அந்த நைட் டயத்தில் இரும்பு சவுண்டு கேட்குதுல்லடா. ஜேகேவோட அம்மாவுக்கு ஜேகேவோட சவுண்டு கேட்குது. அவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. சங்குக் அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு அவங்க உள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கண்ணே கலங்கி ஹாப்பியாக உள்ளே போயிட்டாங்க. பின்னாடி திரும்பி உங்கள் ஆன்ட்டியோட டோரை பார்க்குறீங்க. இப்போ திரும்பி ஜேகேயை பார்க்குறீங்க. என்ன உனக்கு கேலிப்ஸ் வேணுமா? உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க நான் என்னமோ உனக்கு கோஆப்ரேட் பண்ணி நீ என்னை கிஸ் பண்ணுற மாதிரின்ட்டு. இப்படி பார்க்கல, அப்படி தான் தெரிஞ்சவங்க அவங்க போயிட்டாங்க. நீ கண்டினியூ பண்ண. இதுக்கப்புறம் இருமுனாலும் அவங்க வரப்போகிறதல்ல. நீங்கள் குனிஞ்சு அவன் ஃபேஸு கிட்ட வந்து ரசகுல்லா இருந்திருக்கும், அதை கொடுத்துருப்பீங்க. இங்கே அவன் ஃபேஸ் கிட்ட வந்தோடனே அவன் இருமுறத அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பான். அவன் இருமையில் 2 தான் வாய்க்குள்ள தூக்கி போட்டிருப்பீங்க. அவனுக்கு இப்போ காரமாக இல்லை, இருமுறத ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ நிமிந்து போட்டுட்டு சாப்பிட்டு. எனக்கு டைம் இல்லை ஜங்கு, அவ்வளோ காரமாக இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கான். வெறும் பச்சை மிளகா, அங்கே இருக்க மட்டன் சிக்கன் ஃபிஷ் எதுவுமே சாப்பிடல. அந்த மிளகா அந்த ஃபுட் அதை மட்டும் தான் தின்றுட்டுருக்கான். கண்ணெல்லாம் ரெட்டாக அப்படியே அவனுக்கு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறான். நல்லா இருக்கா? இது ஃபுல்லாக நான் தான் என் கையால் சமைச்சேன். ஏன் ஜங்கு அதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, என் பசங்க இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் டாக்டரில் வைக்கிறீங்க. ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டு இதாக இருக்கு, இருந்தாலும் நீங்கள் வைக்கிறீங்க. ஜேகே இங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே அவன் கத்த முடியாமல் அவன் ஷவரில் நின்று ஒரு மாதிரி முடியல. அவனுக்கு அவ்வளோ பயங்கரமான காரமாக இருக்குது. நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு
லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் அத்தைங்களுக்கெலாம் மில்க்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ மேலே தான் வந்துட்டுருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணா ஜேகேல ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து சவுண்டு ஒரு மாதிரி முணுமுணுங்கிற சவுண்ட் இருக்குது. நீங்கள் எதுவுமே கண்டுக்காம உங்களுக்கு பயங்கரமான ஹெட்டேக்காக இருக்குது. வெறி ஆகி கபோர்டுக்கு சைடில் தான் ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பீங்களாடா, அதை எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே பால்கனிக்கு போகிறீங்க தம் அடிச்சுட்டு. நீங்கள் போனால் பால்கனி இருக்குல்லடா, லைட் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஸ்மோக் அந்த ஸ்மெல்லை பார்த்து அந்த நாய்கள்லாம் மேலே பார்க்குதுங்க. கீழே குனிஞ்சு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஹேர்லாம் விரிச்சு போட்டு அப்படி தான் இருக்கீங்க. டாக்டருக்கு தான் நைட் ஆனாவே காண தெரியும், அது நீங்கள் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவனிச்சு எந்திரிச்சு மூணுமே நிற்கிதுங்க. என்னடா ஹாப்பியாக இருக்கீங்களா? அது போதும் எனக்கு. நான் என்னால் தான் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ட்டு குடிச்சிட்டு இருட்டாக இருக்க அந்த வியூவை பார்க்குறீங்க. அங்கங்கே கொஞ்சம் லைட் அப்படி எரியுது. அந்த கார்டனில் செக்யூரிட்டி இருக்காங்களடா, அங்கே 2 பல்பு. சுற்றி பார்த்தா அங்கங்கே வீடு. இருட்டா வெளிச்சமா அப்படி இருக்கு. இருட்டான இந்த நேரத்தில் சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கீங்க. சிக்கி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு என்னால் சுத்தமாக முடியல. அந்த அளவுக்கு அப்படியே பயிரெலாம் ஒரு மாதிரி எரியுது. அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெள்ளை டவலோட தான் அப்படியே அந்த ஈரத்தோடையே வாரான். அவனுக்கு அவ்வளோக்கு எரிய ஆரம்பிக்குது. லிப்ஸெல்லாம் பயங்கரமாக பிங்காக, உடம்புலாம் அந்த எரிச்சலில் அவ்வளோ பிங்காக தர்றான். ஓப்பனில் இருக்குது. வீட்டில் பார்த்தா நீங்கள் இல்லை. சைடாக அவன் பால்கனிகிட்ட அப்படியே எட்டி பார்க்குறான். கையில் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு அங்கே வியூ அப்படி பார்த்துட்ருக்கீங்க. கபோர்டை போய் ஓப்பன் பண்ணுறான். அந்த சவுண்டு கேட்டு லைட்டாக அவங்க ஹெட்டாக திருப்புறீங்க. அவன் கையில் இருக்க அந்த டேட்டூ லைட்டாக தெரியுது. நிற்கிறான்னு தெரிஞ்சோன்னே அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே ரூம் இருக்குல்லடா, அங்கே போய் மாற்ற போயிட்டான். மாற்றிட்டு பெட்டில் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் இன்னமும் அங்கேருந்து வெளில வரல. அவனும் எந்திரிச்சு லாக் பண்ணுறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு கண்டுக்காமல் அந்த சரக்கு பாட்டு இருக்குல்லடா, அதை குடிச்சுக்கிட்டே வந்து அங்கிட்டு போய் பெட்டில் படுக்கிறீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். உங்ககிட்ட பேசணும். பொண்ணை தான் உங்ககிட்ட பேசணும். உங்கள் ஹெட்டை திருப்பி. என்னடா என்கிட்ட பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு இருக்குடி. என்ன போட்டு பேசின? கையில் பாட்டில் வச்சுருக்கேன், மண்டையை உடைச்சிடுவேன். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் என்கிட்ட கேட்டே இல்லை. நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆன்சர் வேணும். என்ன ஆன்சர்? என்ன நான் கேட்கணும்? சங்கு, எனக்கு ஆல்ரெடி கோமா கடுப்பாக இருக்கு. அமைதியான தூங்க விடு. முடியாது வயன், போதும். இதுக்கப்புறம் என்னாலையும் நீ பண்ணுறதுல பொறுமையாக இருக்க முடியாது. என்ன அப்படின்ட்டு பெட்டில் உட்காந்து என்னடா உன்னால பொறுமையாக இருக்க முடியாது? ஓ, உனக்கு அந்த அளவுக்கு டார்ச்சலாக இருக்கா? இதெல்லாம் கம்மி. என்னடி இதெல்லாம் கம்மியாக இருக்கா? செக்கையை பார்த்து முறைக்கிறீங்க. இதுக்கப்புறம் நீ பண்ணுறதுக்கெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போக மாட்டேன். நீ ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு என்னடி ஒரு ஆம்பளை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். பொண்ணு? ஆமாம், நான் பொண்ணு தான். ஆனால் பொண்ணியவே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பையன் மாறி இருக்கேன். நீ பண்ணுறதுக்கெல்லாம் அனுபவிக்கிறது தப்பில்லை. என்னடி என்ன பண்ணிட்டேன்? உலகத்தில் இல்லாதடி நான் பண்ணிட்டேன். அவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டேன். பொண்டாட்டி அத்தாவும் சோச்சிட்ருக்கா. நீ என்னடி? எல்லாம் இருக்கலாம், நான் எதுக்கிட்டா இருக்கணும்? இல்லை எல்லாத்து மாதிரியும் என்ன நினச்சிட்டியா? ஓ, நீ பெரிய ஒழுங்கா? ஏண்டி, நீயும் நிறையா வித்துட்டு போனவ தானே? என்ன மட்டும் எதுக்கு நீ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற? ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, நீ எல்லாம் எனக்கு ஒர்த்தே இல்லை தெரியுமா? என்னடா சொன்ன? ஆமாம், நான் ஒருத்தோட்ட போனேன்தான். லவ் பண்ணிட்டு போனேன்டி. உன்ன மாதிரி எவனோ லவ் பண்ணியா? இல்லை உன் மாமா பசங்க போட்டு படுத்துருந்ததியே, அவன்கிட்ட நீ என்ன பண்ணியோ? இல்லை எத்தனை பேர் உன் பின்னாடி சுற்றினவங்களோட தெரிஞ்சியோ? அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணி பத்தினி மாதிரி இருந்து இப்போ நேற்று உன் மாமா பசங்க கூட அது 2 பேருக்கு நடுவில் அப்படி நீ என்னடி என்ன டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கா? சொல்லு, என்ன சொன்ன? ஹேலி கூட எங்கே பண்ண? என்னெல்லாம் சொல்கிறேன்டி.
நான் பொருத்தி கூட போனேன். அதனால சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அவனை தனியாக வீட்டுக்கு கூட்டி போனல, அங்கே தான் அவள் கூட இருந்தேன். ஏன்னா அவளை மேரேஜ் பண்ணி அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம்ட்டு. நீ கேட்டில்ல ஃபர்ஸ்ட் டைமா எங்கே டச் பண்ணேன்னு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணை லவ் பண்ண எனக்கு தான் இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவள் ஃபேஸை ஹக் பண்ணி ஒவ்வொரு கட்டில் கிஸ் பண்ணேன். அப்புறம் எங்கே மேட்ரு பண்ணன்னு சொன்னேன்ல, நான் மேட்ரு பண்ணலை. எனக்கு நிதானமே தெரில. மார்னிங்கில் தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஹோட்டலில் இருந்தேன்னு. நைட்டு நடந்தது கூட எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. அப்போ கூட அவள் அழுதான், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டேன்னு. ஆனால் அந்த நாய் எனக்கு முன்னாடியே என்கிட்டயே போயிருந்துருக்கு. நீ கேட்டில்ல பெர்ச்சினிட்டின்ட்டு, தெரில அவள் என்கிட்ட தான் ரிலீஸ் பண்ணாலா எந்த இளவும் தெரியாது. ஆனால் நான் அவளை நம்பினேன். அப்புறம் அதாவது நான் அவனை கூப்பிட்டு போனேன் அந்த வீட்டில் நிறையா டைம். ஆனால் உன்கிட்ட சொல்லலாம், ஏன்னா உனக்கு தான் எல்லாமே தெரியுது. அவள் பேபி வேணான்ட்டா. நான் எனக்கு ஆசை அப்படியாவது என் அம்மா அவளை ஏற்றுக்கும்ட்டு பேபி பெற்றுக்கலான்னு. ஆனால் அவள் சேஃப்டி போட்டு தான் என் கூட மேட்ரு பண்ணா. நீ சொன்னியே அபார்ஷன், இது வரைக்கும் என்கிட்ட இருந்து எதுவும் பண்ணதில்லை. ஆனால் இப்போ தான் தெரியுது போயும் எல்லாம் எப்படி கேவலமாக இருக்கும்ட்டு. எதிர்பார்க்கலடி. ஆனால் நான் பண்ண தப்புலே மிகப்பெரிய தப்பு எது தெரியுமா? அவன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை கூட்டிகிட்டு வந்தல்ல, அதான். இதுவே அவன் மேட்ரு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக தூக்கி போட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தா. இப்போ சொல்லு. எல்லாம் சொல்லிட்டேன். நீ சொன்னியே, ஆமாடி, என் கூட அவள் படுக்கையில் அப்படித்தான் சொன்னான், உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அப்போ தெரிலடி, நேற்று சொன்னேன்ல, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு. உங்களை பார்த்து கேட்குறான், என்ன அப்படியே பார்க்குற, சொல்லுடி கேட்கட்டா. நேற்று கேள்வி கேட்டதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லிட்டா. இப்போ நான் கேட்குறேன், 15 வருஷமா அடைக்க வச்சுன்னு சொன்னில்ல, சொல்லு யாரு என் மேலே அப்படி என்ன கோவம்? 24 வருஷம் வரைக்கும் என்னட்டுன்னு சொன்னல, அப்படி நான் என்னடி பண்ணேன்? எல்லாம் என்னால் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை, கல்யாணத்தை கூட நான் பார்த்ததில்லடி. அப்படி இருக்கவ இத்தனை வருஷமா என்னால் தான் இப்படி இருக்குன்ற சொல்லு. அப்புறம் லவ் பண்ணிட்டு என்ன இதுக்கடி மேரேஜ் பண்ணிக்கிட்ட? அவ்வளோ பேரை லவ் பண்ணிட்டு வர்ஜினிட்டின்றியே, எத்தனை பேர்த்திட்ட நீ போன? முதல்ல உனக்கு இருக்கா? நேற்று உன் மாமா பசங்களோட எப்படி இங்கே ஷோட்டில் ஹெட்டை வச்சு அவன் உன் ஹிப்பில் கை போட்டு இன்னொருத்தவன் உனக்கு பின்னாடி இருந்து எப்படி அவங்ககிட்டயுமா நான் எவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் நிம்மதியை விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னியே, சொல்லுடி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன்னை மேரேஜ் பண்ணால்தான் இப்போ கூட உயிராக இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் என்னடி, என்ன ரீசன்? என்னை பார்க்கலாம் உனக்கேண்டி அவ்வளோ வெறுப்பு? என்னை வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன், நிம்மதியெல்லாம் இருக்க விட மாட்டேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற? அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னை தன்னடி கேட்குறேன், ஏன் அமைதியாக இருக்க? என்னடி உங்ககிட்டயும் பதில் இல்லையா? இல்லை சொல்ல ரொம்ப கூசுதா? என்கிட்ட திமுறா? எப்படி அன்னைக்கு ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசினில்ல, இப்போ பேசுடி. ஓகே, நீ என்ன கேட்டலாம் ஓப்பனாக சொல்கிறேன். என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சவளுக்கு இதை சொல்கிறது தப்பே இல்லை. இது அப்படி பேசினில்ல, இப்போ சொல்லுடி. இல்லை எத்தனை வைத்துட்டு போனேன், அப்புறம் லவ் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட தான் நீ போயிருப்பேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டேல்ல, இப்போ நான் கேட்குறேன், எங்கே அவன் கூட படுத்த, எங்கெல்லாம் டச் பண்ணாண்டி, எத்தனை டைம் இப்படி போனேன்? அவன் கூட மட்டுமா? இல்லை உன்னை தாண்டி எங்கே போகிற? கையை பிடிக்கிறான், அவன் கையை பொத்திடுறீங்க, பார்க்குறான், உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஓ வீடியோ, ஆமல்ல வீடியோவில் காட்டுறோம்னா வா நான் பார்க்க ரெடியாக இருக்கண்டி. அப்புறம் உங்கள் அம்மா பேக் கொடுத்துருப்பாங்களடா, இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், அதை எடுக்கிறீங்க. லவ்வர் கூட ஃபோட்டோ கொண்டு வா. அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க, குட்ரி. உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி முன்னாடி வால்பேப்பராக வச்சுருக்கீங்க, அதை அவன்கிட்ட காட்டுறீங்க. இதான் என்னோட 15 வருஷம் அனல் மாதிரி எரிஞ்சிட்ருக்குன்னு சொன்னல, இப்போ வரைக்கும் அதுக்கானது கேட்டுட்டு இருந்தல. இதான் அவன் பார்க்குறான், அதில் ஒரு
குட்டி பொண்ணு ஃபோட்டோ தான் இருக்கு. கிட்ட வந்து அந்த ஃபோனை பார்க்குறான். என்னடி இது? ஒரு குட்டி தெரியாதுல்ல, உனக்கு எப்படி தெரிய போகுது? இது இது ஞாபகம் இருக்கா? இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அதை காட்டுறீங்க, ஞாபகம் இருக்கா? ஜங்கு, அது நீ தானே? என்ன மறந்துட்ட, பட் ஒன்று நீ மறக்கல. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறான். ஜான் ஜங்கு அவன் பேர். என்னடி இது? ஞாபகம் இல்லை ஜங்கு, ஞாபகம் இருக்காது. சொல்ல, லாஸ்ட்டாக அந்த ஏஜ் பார்க்கல. உனக்கு எத்தனை வயசு இருக்கும் ஜங்கு? நான் சொல்லட்டா? உனக்கு 15. கரெக்டா? 10th படிச்சல? ஞாபகம் இருக்கா ஜங்குக்கு உனக்கு? இல்லை, உன்னை பார்க்கலையே எனக்கு தெரியுது ஞாபகம் இல்லைன்ட்டு. நான் சொல்கிறேன், அப்போ எது உனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லு. அம்மா, எனக்கு இது வாங்கி கொடுங்க. இங்கே பாரு ஓயன், அடிச்சிருவேன். சும்மா சும்மா சொல்லிதுண்ணா. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கோயிலுக்கு வந்திருக்கோம். இல்லை, அப்பாட்ட அது சும்மா ஒரு ஓயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு உங்களை போகிறாங்க. இங்கே அழுதுகிட்டே ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு பாவாடை சட்டை கட்டிட்டு உங்கள் அம்மா உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த ரெட்டை சடையில் பூ நிறையா வச்சு தொங்கிக்கிட்டு அப்படி இருக்கு. பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. அப்போவே நீங்கள் ஜும்கா தான் குட்டியாக போட்டிருப்பீங்க. கை நிறையா பேங்கிள், காலில் ரொம்ப அதிகமாக முத்து வச்சு நல்லா ஜங்கு ஜங்குன்ட்டு உங்கள் அம்மா கூட்டிக்கிட்டு உங்களை போகிறாங்க. உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் கோயிலுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் ஊர்லேருந்து லாங்கில் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க. அங்கே பொம்மை இருக்குது. உங்கள் அம்மாட்ட கேட்டுருந்துருப்பீங்க, வீட்டில் அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, எதுக்கடி போகிற இடம்லாம் கேட்டுட்டு இருந்தா, அங்கே பாரு எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே கோயிலுக்குள்ளே போகிறீங்க. கும்பிட்டுருக்காங்க. நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கீங்க. உங்கள் மாமா பையன் ஜெஃபர் இருக்கலடா, அதான் உங்கள் கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்குறான். எனக்கு பொம்மை விலையில் இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்னு. அவன் காசு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவங்கள கூட்டிக்கிட்டு நான் வாங்கி தரேன்ட்டு அவன் போயிருப்பான். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பூஜை நடக்கிறத. நீங்கள் அவன் கூட்டிகிட்டு போகிறாளடா, அதனால் அவன் கூடிய நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு வெளில போயிட்டீங்க. அவன் அந்த கடையில் இந்த பொம்மை எவ்வளோன்னு கேட்டால் கூட சொல்கிறாங்க. அவன் காசு நிற்கணுன்னு, இதெல்லாம் பத்தாது, நிறையா கேஸ் வேணும் அப்படின்னு ஒன்று. அயன் இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் மண்டையை அடிக்கிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஜெஃபர் அவன் உள்ளே ஓடுறான், என்ன காசு அவங்க அம்மாட்ட வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க அந்த டாய்ஸ் பொம்மை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. இந்த டயத்தில் தான் ஜங்கு கூட பேரண்ட்ஸ் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு ஏதோ சீக்கிக்கு தான் ஏதோ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க. ஜிக்கியோட அப்பா கார் எடுக்கிறதுக்காண்டி அவர் போயிட்டாரு. ஜிக்கியோட அம்மா இங்கிட்ட திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. சாம்பம்மாவன் இது புது ஊர்லடா, அப்போவே ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு ராக்கிங் பண்ணிட்டு அப்பெல்லாம் இருப்பான். டே மச்சா ஜங்குக்கா, சொல்லுடா மச்சா, அந்த கார் நல்லா இருக்குடா, வாங்கலாமாடா? டீ பரவாயில்ல இல்லையாடா, நான் வாங்கி கொடுறா, நீ சொன்னதுக்கிட்ட நாங்கள்லாம் வந்தோம்ல, சரி வா அப்படின்ட்டு நீங்கள் நிற்கிறீங்களடா. அந்த கடைக்கு தான் அந்த கார் எவ்வளோன்னு கேட்டு அவன் வாங்கி கொடுக்குறான். உங்களுக்கு என்னடா கேட்டா அவங்களாம் சொல்கிறான். அப்போ நீங்கள் கிட்டே போய் ஜேக்கியோட ஷர்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறீங்க. அவனும் கீழே குனிஞ்சு, ஏன்னா எனக்கும் இது வாங்கி தரீங்களா? என்கிட்ட காசு இல்லை, என் மாமா பையன் காசட்டுக்கு போயிட்டான், அவங்களுக்கெல்லாம் வாங்கி தரீங்களா? எனக்கு இந்த பொம்மை மட்டும் வாங்கித்தாங்க, நான் உங்களுக்கு ஒன்று தரேன். ஏய் மச்சான் பாரா, ஓய் குள்ள வண்டு, என்ன நீ பாட்டில் என் மச்சான்ட்ட பொம்மை கேட்டுட்ருக்கா? நீ பாரு பாப்பா, என்கிட்ட காசு இல்லை, உன் மாமா பையன் வந்து உனக்கு வாங்கி கொடுப்பான். இல்லை இல்லை ப்ளீஸ், அவன் வாங்குறதுக்குள்ளே வித்துடுச்சுன்னா போச்சு, எனக்கு வாங்கி தரீங்களா? என் மாமா பையன் வந்தோன்னு உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், இல்லாட்டி உங்களுக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன். என்ன கிஃப்ட்டு? என்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் தர்றேன். மச்சான் வரா, பிபி அவ்வளோ அழகாக இருக்குடா, வாங்கி கொடுறா மச்சான். உனக்கு கார் வேணுமாடாமா? மச்சான் எனக்கு வேணும். ஓ வேணும்ல, அதை கொடு. இருக்குடா, பெருசாக வாங்கி தரேன்டா. சரி அப்படின்ட்டு அவனும் கொடுத்துட்றான். அதை கொடுத்துட்டு இந்த பொம்மை வாங்க. அச்சா ஏடா, இல்லை அம்மா வருவாங்கல்ல, அவனை வாங்கி கொடுக்குறேன் சாண்டே அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த டெடியை வாங்கி கொடுத்துட்டான். சரி எனக்கு என்ன கிஃப்ட்டு? அவனை பார்த்து கையை வச்சு கீழே குனிய சொல்கிறீங்க. என்ன? அவனும் உங்கள் அளவுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி, உங்கள் பேர் என்ன தெரிஞ்சு அனுப்புகிறேன் சொல்லுங்க.
ஜியான் ஜங்குக், உங்கள் ஹேரில் உங்கள் அம்மா உங்களுக்கு ரோஸ் குத்திருப்பாங்க. அதை எடுத்து அவன்கிட்ட நீட்டி என்ன ம் அவனும் அதை வாங்குறான். ஜியான் ஜங்குக், நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. அவன் சிரிக்கிறான். அழகா இருக்கண்ணா, என்ன அழகா இருக்க அப்படின்னு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ற மாதிரி பண்ணுறான். இல்லை, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க நம்ம அம்மா பையனை விட. அந்த அப்பெல்லாம் என்னடா அப்படி பேசுது? கொல்ல வாண்டு, நான் ஒன்றும் கொல்ல வாண்டு இல்லை. சரி, எனக்கு எங்கே கிஃப்ட்டு? இந்த ரோஸ் தானா? இல்லை இல்லை. அப்புறம் கீழே என்ன? உங்கள் காதை காட்டுங்க. அந்த பிள்ளை கடிச்சு வச்சிடாமடா. நான் நல்ல பொண்ணு, கடிக்கலாம் மாட்டேன். ஜேகேவும் காதை கொடுக்குறான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜேகே திரும்பி ஷாக்கா பார்க்குறான். ஏய் என்ன? மண்டையில கொட்டிடுவேன். இல்லை இல்லை, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களை பண்ணிக்குவேன். ஒடு இல்லை, அடிச்சிருவேன். அந்த பிள்ளை என்னடா சொன்னிச்சு? லூஸ்ன்னு சொன்னிச்சு. அப்படிதான் சொன்னேன். இல்லை இல்லை, மொத காரியம் நான் அந்த ஊர் இல்லை. எப்படி? நானும் தான் அந்த ஊர் இல்லை. அந்த பிள்ளை ஏன் அழுதுட்டு இருக்கு? முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. போ, கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். டேய் மச்சான், எதுக்குடா? மலை பொடி போ வாங்கடா அப்படின்னு ஜங்குக் அங்கே கிளம்பிட்டு அப்படி போயிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்குடா. வாடா, உங்கள் மாமா பையன் வாரான். அழுதுட்டு இருக்கீங்க, கையில் வேற அந்த டெடி இருக்கு. அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த கடையில் கேட்டா ஒரு அண்ணா வாங்கி கொடுத்தாங்கப்பா. யாரு வேணும்னு கேட்டா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அந்த சைடு பார்த்து அவனை அடிச்சான். நான் நில்லு, மாமா கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஃபோன் வச்சுருப்பான். கொஞ்சம் பெரிய பையன்ல, ஒரு 2 வயசு மூப்பு. அவனை திருப்பி பார்க்குறீங்க, ஃபோன் வச்சுருக்கான். டக்குன்னு வாங்கி நான் கால் பண்ணுறேன் அப்படி சொன்னால் நீங்கள் கேட்கல. அந்த கோயிலுக்கிட்ட தான் அவன் ஃப்ரெண்ட்ஸு ஜிக்கோட அம்மா உள்ள ஏடான்றாங்க. எல்லாம் காரில் ஏறிட்டாங்க. ஜேகே லாஸ்ட்டாக ஒரு தடவை உங்களை பார்த்துருப்பான். உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கனால நீங்கள் தெரியலை. இவளை அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்ட்டு அவன் திரும்பலான்னு போயிருப்பான். அப்போ நீங்கள் இந்த கோயிலோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. உங்கள் மாமா பையன் அழுதுகிட்டே உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லாலும் நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. வீட்டுக்கும் போயிருப்பீங்க. உங்கள் மாமாவோட ஃபோன் இருக்குல்லடா, அதில் தான் ஃபோட்டோ இருக்குது. உங்கள் மாமாட்ட சொல்லி இதை அப்பாவுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய ஃபோட்டோவாக வைக்கணும் அப்படின்ட்டு நீங்களாம் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. அவங்களும் சென்ட் பண்ணி இதை ஃபோட்டோவாகவும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சின்னதாக அவங்க ஃபேமிலியோடு எடுத்திருப்பாங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நீங்கள் அடம் பிடிச்சி எனக்கு மட்டும் வேணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனி டைமும் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்கூலுக்கு போக, படிக்க, ஹோம்ஒர்க் எழுத. உங்களுக்கு அந்த வயசுலேயே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் 6லேருந்து 7th போயிருப்பீங்க பார்க்கணும். அதே கோயிலுக்கு ஒரு 4 டைம் உங்கள் பேரண்ட்ஸை அழுதுகிட்டே கூட்டி போயிருப்பீங்க. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களில் உங்களுக்கு ரொம்பவே அழுக. 7th முடிச்சு 8th 10th ஏகே சொல்லியிருப்பலடா, இங்கேருந்து நான் தூரமாக இருக்கேன், இது என்னோடய ஊர் இல்லை அப்படின்ட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம்ட்டு உங்கள் ஊரோட கொஞ்சம் லாங்கில் தங்கி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லீவு டயத்தில் வீட்டுக்கு கூட போகாமல் அங்கே சுற்றி பார்த்துருப்பீங்க. எப்படி இருப்பான் அப்படி இப்படின்ட்டு கற்பனையிலலாம் ரொம்பவே அப்சஷனா. ஏன்னா நீங்கள் 10th அந்த மாதிரி படிக்கிறீங்களடா. அப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ண முடியல. உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கும். ஃபோட்டோவை கிஸ் பண்ணுறது ரொம்பவே அப்சஷனா. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேலி பண்ணுவாங்க. அழகாக இருக்காங்கடி, ஆனால் இப்போல்லாம் கண்டிப்பாக இருக்காது. யாராவது லவ் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்ட்டு இப்போல்லாம் காலேஜில் இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னோன்னே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரி அவன் யாராவது லவ் பண்ணியிருப்பானா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கேஸு ஹக் பண்ணா, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்லாம் சொல்லலாம். அவனும் அப்படி பண்ணியிருப்பானா? இல்லை, இருக்காது. அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி உங்களுக்குலாம் வரும். அப்படி பண்ணால் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு பல தாட்டம் ஓடிட்டுருக்கு. அப்படிலாம் இல்லை, எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நைட்லாம் தூங்காமல் அதே திங்கிங்கில் எக்ஸாம்லாம் கொஞ்சம் கம்மியான மார்க்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய இது போக ஆரம்பிச்சிருப்பீங்க. 12th ஃபோன் கேட்டு ஆட்டம் பிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்க பசங்களாம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவாங்க. நீ வேணால் அதில் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஃபோன் வாங்கி இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணி அப்படி வச்சுருக்கீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பார்க்க ஆரம்பிங்க. ஏதாவது ஃபோட்டோ அப்படி இப்படி வந்து எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க, என்னடா ஃபோனையே பார்த்துட்ருக்க அப்படி இப்படிலாம். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கோவம் வரும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெஸ்ட் ரூமில் தான் போய் கத்தவே முடியாமல் கத்திட்ருப்பீங்க. பார்க்க முடியலன்ட்டு. அதுவே ஜிக்கி மேலே
கோவமா வெறுப்பா அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணிட்டு அங்கே போனோம் இங்கே போனோன்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் ஆளுக்கு நான் லவ்வர் கூட இருக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லலாம். அதுவே உங்களுக்கு பயங்கரமான கோவம். அப்படிலாம் இருக்காது அப்படிலாம் இருக்காது, அப்படி இருந்துச்சுன்னா செத்தான் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஒரு சைக்கோ மாமா ஆயிட்டீங்க. அப்படியே காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடியுது. செகண்ட் இயரில் தான் அப்போ தான் புதுசாக நியூவாக போஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஸ்டாப் ஆகிருப்பீங்க. ஜேகேவோட பிக் அதாவது பேக் அந்த மாதிரி ப்ரொஃபைல் வச்சுருப்பான். அவன் ஹெட்டை கொஞ்சம் சைடாக திருப்புற மாதிரி. உங்களுக்கு தான் ஜேகேவை ஃபேஸ் ரொம்ப நல்லாவே தெரியுமே. அவன் கிட்ட அவன் ஃபேஸை நல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அவன் தான் அப்படின்ட்டு அந்த ஐடி நேமை பார்க்கல, அவன் காதுகிட்ட இருந்த அந்த 3 மோல் அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அந்த கை ஷிவரோட அந்த ஐடி பார்த்துருப்பீங்க. அவனோட ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கல, உங்கள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கோஷ்பம் ஆகி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபீவர் மாதிரி ஹாப்பியாக இருந்தா யார்கிட்ட சொல்கிறது, கத்தவும் முடியாமல் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக எல்லா ஃபோட்டோவும் பார்க்குறீங்க. லாஸ்ட்டாக தான் அவன் குட்டி வயசு ஃபோட்டோ அதான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கேன் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு உங்களால் அந்த ஹாப்பியை தாங்கவே முடியலை. நீங்கள் காலேஜும் ஹாஸ்டலில் இருந்து தான் படிக்கிறீங்க. ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து யாரை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு பயங்கரமாக கத்தி அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கீங்க. யாருன்னு காட்டான் நீங்களும் காட்டுறீங்க. ஏய் காமெடி பண்ணாத ஒயன், நிஜமாக தான் இவர் தாண்டி. இங்கே பாரு, இது சின்ன வயசு ஃபோட்டோ, இது அதே பாரு. ஏய் ஆமாடி, ஆனால் சான்ஸே இல்லை ஒயன். இங்கே பாரு, முன்னோட செம்ம ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காரு அப்படின்ட்டு ஃபாலோவர்ஸ் பார்த்தா ஒயன் பக்கத்தில் கூட போக முடியாது. அங்கே பாரு எவ்வளோ ஃபாலோவர்ஸ். இவர் நினப்பு இதோட முடிச்சுக்க. இத்தனை வருஷம் அவரை நினச்சி நீ லவ் பண்ணி பைத்தியமானது இதோட முடிச்சுக்கடி. கண்டிப்பாக அவர் கிடைக்கவே மாட்டார். இவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பாரு. பூரா கேர்ள்ஸ் தாண்டி. செம்ம ரிச்சான பர்சனாக இருக்காரு. ஸ்டைலாக ஆட்டிடியூடா ஒரு ஃபேஸ் கட்டை பார்த்தியா? இங்கே பாரு, அடிச்சிட வேண்டி. ஜங்குக்கு பார்த்து அப்படி சொல்லாதீங்க. அவர் சின்ன வயசுலேயே ரொம்ப அழகாக இருந்தது. நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. சான்ஸே இல்லை, தேவையில்லாமல் இவரை பார்த்துக்கிட்டு இவர் பின்னாடி போக நினைக்காதா, இவர் பக்கத்தில் கூட போக முடியாது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு போயிடறாளுங்க. நீங்கள் அவரோட பிக்கை பார்த்துட்டே ஒரு மாதிரியா இருக்கீங்க. இவளுக்கெல்லாம் சொன்னதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்க ஜங்கு, என்னை தவிர யாராவது லவ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சேன். சும்மா விட மாட்டேன் ஜங்கு, சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அக்செப்ட் வரவே இல்லை. காலேஜுக்கு போகிறீங்க, அங்கேயும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. அகெயின் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. 2 days 3 days 5 days 1 week 1 month அப்படின்னே போயிட்டே இருக்கு. ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுவே உங்களுக்கு இன்னும் உங்களுக்குள்ள அதிகமான கோவம், அப்படியே வெறுப்பு இதெல்லாம் உங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேற என்னடி என்ன நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டாலும் அமைதியாக சைலண்ட்டாக. அதுக்கப்புறம் உங்களுடைய பிஹேவியர் எல்லாமே டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாஸ்டலில் இருக்க சைலண்ட்டாக அப்படியே இருக்கீங்க. அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிறது, பெட்டில் படுத்துக்கிறது, எங்கேயுமே போகிறதில்ல. செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போகிறீங்க, கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ கூட அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அடுத்த செகண்டே உங்களுக்கு அக்செப்ட் வருது. அதை பார்த்தோன்னே எவ்வளோ நாள் இருந்த கோவம் அப்படியே சைலண்ட்டாக எதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளோதான் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதுவே அவன் கிடைச்ச மாதிரி ஃபீல். அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஹை ஜியோன் ஜங்கு, நான் வந்துட்டேன், எங்கே இருக்க அப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை கூட உங்களுக்கு ரிப்ளை வந்ததே இல்லை. ஆனால் டெய்லி அப்படியே தூங்காமல் அப்படியே தூக்கத்தில் கூட உங்கள் தூக்கத்தை அப்படியே கெடுத்து அதெல்லாம் நீங்கள் அப்படி டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காலேஜ் முடியுது, வீட்டுக்கும் போகிறீங்க, யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. வெளியில் வந்தால் மட்டும் ஹாயாக பேசிட்டு அதுக்கடுத்து ரூமுக்குள்ளேயே போவீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க வீட்டுக்கு வருவாங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் ஃபோட்டோ கூட பார்க்காம வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு டைம் ஜெஃபர் இருக்காளடா, அவன் ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொண்டாந்து, இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், போயிரு. ஏய் இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டி. அடிக்கடி நீ ஒரு ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருப்பல, இந்த ஃபோட்டோக்கு சைடில் ஒரு பையன் நிற்கிறான்ல, கொஞ்சம் லைட்டாக இவனை மாதிரி இருக்கடி. ஏய் நெசமா தான் பைத்தியம் மாதிரி அந்த கோயிலே பார்த்துட்டு இருப்பியே. அதான் நீ இப்போ இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ண போகிற,
அப்புறம் தான் நானும் கண்டுக்காமல் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. நீ வேணா பாரு, அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் கொஞ்சம் கனெக்டில் மாதிரி இருக்கு. இரு, இங்கே தானே வச்சிருப்பா அப்படின்னு. சே, இருடி, இந்த இருக்கு, நீங்கள் இந்த பெட்டுக்கிட்ட வச்சிருக்கீங்க. இப்போ பாரு, சும்மா அந்த ஃபோட்டோ கொடு. ஹேய், இதுவும் அதுவும் பாரு. ஜப் உங்கள்கிட்ட காட்டுறான், நீங்கள் பார்க்காம உங்கள் ஃபேஸ் திருப்புறான். எந்த பையனும் இந்த மாப்பிளையும் பாரு. ஜப் பாருடி, அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்குறீங்க. சொல்லுடி. ஜெஃபரை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க, அப்படியே இருக்குல்ல. எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு. அதான் ஃபைன், ப்ளீஸ் டி, நல்லா இருக்கா மாப்பிள்ள? ஓகே சொல்கிறி, ஓகே சொல்கிறி. அந்த சாமியே கொடுத்த மாதிரி. நிஜமா ஜெஃப்? நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். ஓகே சொன்னேன்னு சொல்லு. அப்பாடா அப்படின்ட்டு ஜெஃப் போகிறான். ஏய் என்ன அந்த ஃபோட்டோ அப்படின்ட்டு உங்களோட ஃபோட்டோ கொடுத்துட்டு அவன் கீழே போய் ஓகே சொல்கிறான். மாப்பிள்ளை ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் தான் கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சேன், எல்லாம் எனக்கு ட்ரீட் கொடுங்க அப்படின்ட்டு. அங்கே போய் பந்தா காட்டிகிட்ருக்கான். ஜங்கு, நீ எனக்கு கிடச்சிட்ட. அப்போ என்ன மறைச்சு நீ என்ன பண்ணிக்க போறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ரூமுக்குள்ளே டோரை லாக் பண்ணிட்டு குதிச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹாப்பியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்கடா, உங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதில் நீங்கள் போய் பார்த்துட்ருக்கீங்க. அது இதுட்டு உங்களால் ஃபீலிங்ஸ் எமோஷ்னல் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. கீழே சைலண்ட்டாக நீங்கள் இருக்கிறது கூட தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் ரூமுக்குள்ளே அவ்வளோதான் குதிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு எனக்கு கிடைச்சிட்ட பாரு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு. நீங்கள் ஹாப்பியாக அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. உங்களால் அதை அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஷையாக ஒரு மாதிரி பதட்டமாக அப்படி இருந்திருக்கும். காஃபி கப்பு கூட வாங்கிட்டு இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் கூட பண்ணிக்கலாம். அது இத்தனை வருஷம் கழிச்சு அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கட்டும். ஹெட்டை டவுன் பண்ணியே போயிருப்பீங்க. ஃபோட்டோவோட செக்கி ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பான். ஆனால் அவங்கள பார்த்துருக்க மாட்டான். அவன் காதலெல்லாம் நல்ல பழைய வளையமாக போட்டு நீங்கள் அவனை பார்த்தது ஃபர்ஸ்ட்டு அவனோட அந்த சீஸில் இருக்க அவனோட மச்சந்தான் அப்படியே இருக்குது. அவன் லிப்ஸுக்கிட்ட அழகா புருவத்தில் லிப்ஸ்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பதட்டமா அப்படி இருக்கு. அந்த சின்ன வயசில் உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் லவ், உங்கள் ப்ரப்போஸ்னல், அவங்ககிட்ட சண்டை போடுறது, லவ் பண்ணுறது, நிறையா இதெல்லாம் அவன் கூட பண்ணணும். அப்படிலாம் இத்தனை வருஷமாக அவனுக்காண்டி வெயிட் பண்ணதெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு பண்ண போகிறோம் அப்படி இப்படின்ட்டு பல தாட்டு ஓடிட்டுருக்கு. உங்கள் ஹேரில் பூ வச்சுருப்பாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் அப்பையும் அவன் கைதொடலாம் ரொம்ப ஷிவரா அப்படி இருந்திருக்கும். அவன் கையை ரொம்ப நாள் கழிச்சு எப்படின்னா அவன் அவங்களுக்கு டெடி வாங்கி கொடுத்துருப்பாளடா, அப்போ அவனை டச் பண்ணது ரொம்ப புதுசாக ஒரு லவ் ஃபீல். அப்போ தான் நீங்கள் அந்த குட்டி வயசுலேருந்து கொஞ்சம் மெச்சூரிட்டான வயசில் இப்போ அந்த ஃபீல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மேரேஜ் எப்போ அவங்க நெக்கில் தாலி கட்டுவான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணி, ஆனால் அவங்கள பார்க்கவே இல்லை. அந்த தாலி கட்டையில் அவனை சைடாக பார்த்துருப்பீங்க. அழகாக அந்த வேஷ்டி சட்டில் அந்த முன்னாடி அந்த ஓமம் இருக்குல்ல, அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கல, அவன் மேலே வேர்த்து அவன் ஷர்ட்லாம் கொஞ்சம் ஈரமாக அப்படியே அழகாக அவன் நெக்குக்கு அப்படி இப்படின்ட்டு போகும். ஒரு மாதிரி பதட்டமாக பயந்து ஹெட்டை டவுன் பண்ணி அப்படி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு லாங்கில் போகிறோம் ஹாப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகி அழுதுருப்பீங்க. அவன் கூட காரில் ஏறல ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி சொல்லியிருப்பான் ஓகேவா அப்படின்ட்டு. அம்மாட்ட அந்த காரில் உட்காரதுக்கு நீங்களும் கொஞ்சம் பதட்டமாக ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்டாக அவன் பக்கத்தில் இதுக்கப்புறம் உங்க கூட தான் லைஃப் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பீங்க. வீட்டில் போய் பார்த்துக்கலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தும் போயிருப்பீங்க. அமைதியாக ஒரு பதட்டமாக அம்மாங்கெல்லாம் லாஸ்ட்டாக விட்டுட்டு அங்கேருந்து போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. சைலண்ட்டாக போயிருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் ஜேகேயோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸ்மோக் பண்ணி அப்படிலாம் ஒரு மாதிரி சைடாக அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் சொல்லியிருப்பான். அப்போ உங்கள் மனசு கொஞ்சம் பெயினாக இருந்திருக்கும். அவளை நல்ல பொண்ணா எதுக்கு என்ன கட்டி வச்சிங்க அப்படின்ட்டு கண்ணு லைட்டாக ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போக போக அவனோட பிஹேவியர்லாம் ஒரு வேளை என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்படி தோணியிருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் இந்த கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் அவங்களுக்கே தெரியலடா அவ சொன்னது. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஊற்றிட்டுருக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். ஆமாம், லவ் பண்ண ரொம்ப ரொம்ப வருஷமா நீ சொன்னல, அவனை தொடல தடவல
பண்ணல, அவன் கூட படுக்கலை. ஆனால் அப்பெல்லாம் அவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கிடைக்கல. எனக்கு அந்த வயசுலேயே உன்னை பிடிச்சிருந்தது. அறியாத காது சின்ன வயசுல உன் மேலே வந்துருச்சு சங்கு. நான் உன் மேலே மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு அதை நீ விளையாட்ட எடுத்துக்கிட்ட இல்லை. எனக்கு புரியுது. உன்னை சின்ன பிள்ளை இல்லை, உங்ககிட்ட சொன்னேன்லடா, கண்டிப்பாக ஒன்று மேரேஜ் பண்ணிக்குவேன்னு. ஒன்று பார்க்க முடியலைன்ட்டு எல்லாத்தையும் மறந்து என்னையும் மறந்து உன்னை காதலிச்சேன். அன்னைக்கு உன்னை பார்க்காம, அன்னைக்கு மட்டும் உன்னை பார்க்காம உன் காதல அப்படி சொல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு எடுத்த முடிவு நொடிக்கு நொடி எனக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடிக்குது சங்கு. என்னோட காதல் உன்கிட்ட அன்னைக்கே கொடுத்துட்டேன். ஆனா அன்னைக்கே உன் காதலை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, தொலைச்சிட்டேன். ஒண்ணுமே இல்லை. ஓய், அது நீயா? அது குட்டி பாப்பா, ஒன்று குழந்தை இல்லை. அதான் யோசிக்காம முடிவெடுத்துட்டேன். இப்போ ரொம்ப பெயினாக இருக்கு. என்ன தாங்க முடியாம அண்ணன் மாதிரி எரியுது. முன்னாடியே உன் காதல் எனக்கு கிடைக்காம இருந்தது தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா அந்த வயசுல எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை பார்த்துருக்க மாட்டேன். உன்கிட்ட அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு எனக்குள்ள இருக்க வெறி, கோவம் எல்லாம் என்கிட்ட வந்திருக்காது. எல்லாம் தாலி கட்டின அன்னைக்கு நைட்டு புருஷன்கிட்ட ஏதேதோ ஆசையெல்லாம் கனவுலாம் சொல்றதுக்கு ஆசையா இருப்பாங்க. ஆனா நான் என்ன ஆசையோட தெரியுமா வந்தேன்? இத்தனை வருஷமா உன்னை நினைச்சிட்டு பைத்தியமா இருந்து, குட்டி உன்னை ஞாபகம் இருக்கா, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் இப்படி இப்படிட்டு கனவோட ஒரு பயத்தோட ஒரு ஒரு நடுகளோடவும் எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியாம இருந்தேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது, நீ எனக்கு இல்லை, உன்னோட காதல எனக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொன்னானுங்க. நான் இல்லைன்ட்டு ஸ்ட்ராங்காகவும் ஒரு மனசுக்குள்ள பெயினாகவும் அப்படின்ட்டு ஒரு கெத்த சொல்லிட்டு வந்தாலும் தனியாக உட்காந்து இருக்குமாட்டு தலையை பிச்சுக்கிட்டு அழுக முடியாம, வெறுப்பாகவும் இருக்க முடியாம, எங்கடா இருக்க, ஏன்டா இப்படி பண்ற, அப்படி இருப்பியா இப்படி இருப்பியான்ட்டு தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவளுக்கு அப்பே சொன்னாலுங்க, நான் நம்பலை. என் மனசு ஏற்றுக்க மாட்டேன்ருச்சு. இப்போ புரிஞ்சிச்சு அவளுக்கு சொன்னதில் கரெக்டாக இருந்திருக்கு. எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிருந்தா அன்னைக்கு உன் காதில் சொல்லியிருக்க தவிர உன் காதல் உன்னோட எல்லாமே எனக்கு இல்லைன்ட்டு தெரிஞ்சிருக்கு. இது முன்னாடியே தெரிஞ்சுட்டா அன்னைக்கு எல்லாமே சொல்லிட்டு வந்திருப்பேன். மொத்தமா எனக்கு சொந்தமே இல்லைன்னு தெரிஞ்சது. என்னால் ஏற்றுக்க முடியல. இத்தனை வருஷம் உன்னையே நினச்சிட்டு உன் யாருன்னு கூட தெரியாம இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கடைசியில் கிடைச்சோம். எனக்கு நிம்மதி இல்லைன்னு நினச்சேன். ஓகே, பொண்ணு லவ் பண்ணிட்டு பார்த்தா எல்லாமே என் முன்னாடி இதெல்லாம் கூட இருக்கணும், இப்படியெல்லாம் கூட வாழணும், எப்படியெல்லாம் எல்லாம் அதெல்லாம் இன்னொரு பொண்ணு கூட நீ இருக்கிறத பார்த்தேன். என்னோட லைஃப் எப்படி தெரியுமா இருந்தது? செத்திருந்தா கூட எனக்கு இந்த வழி தெரிஞ்சிருக்காது. உன் கூட இருக்கலாம் அடிக்கடி என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? அன்னைக்கு என்ன சொல்ற, நான் பார்க்கக்கூடாது. அவர் ஆமா, என்னதான் உனக்கு பிடிக்காதில்ல, எப்படிடா அவங்க நினைப்புல பேச முடியுது? மரணத்தோட கொடுமைன்னு தெரியுமா? எனக்கு பிடிச்சவங்க தன்னை பைத்தியக்காரத்தனமான ஆக்கினவங்க நம்ம கூட இருந்து நம்மளை யாருன்னே தெரியாம அவங்கள ரொம்ப பைத்தியமா லவ் பண்றோமா இல்லையான்ட்டு எதுவுமே கண்டுக்காம அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட பக்கத்துல யார் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்களா, யார் எதுவுமே தெரியாம அவங்க ஹாப்பியா இருக்காங்க பாத்தியா? சைலண்டா அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 1 வீக் நரகத்தை விட கொடுமையா என் மனசுக்குள்ள தீப்பந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சுடா. அந்த நெருப்பு எனக்கு அவ்வளவுக்கு அனலா இருந்தது. ஒன்று தெரியுமா ஜங்கு, மழை பெஞ்சா ஒரு இடத்துல நிற்கும், இல்லை தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா
பூமிக்குள்ள போகும் மரம் செடிகளுக்கு உயிர் கொடுக்கும். ஆனால் நெருப்பு எப்படி தெரியுமா? அப்படி பக்கத்தில் வர விடாம அனல் மாதிரி அடுத்தவங்களை கொல்லும். இந்த மாதிரி தான் எனக்குள்ள இருக்க நெருப்பு எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சு சாம்பலாய் காத்தோட காத்தா போகும். தவிர அந்த அளவு என் மனசு உடம்பு எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஓ, என்கிட்ட அவனை லவ் பண்ண நரகத்தோட கொடுமையா இருக்கேன். வாழவும் முடியாம சாகவும் முடியாம இந்த பெயின் ஏன் எனக்கு இவ்வளவுக்கு பெயினா இருக்கு? அப்படி இருக்கு. ஓ, சாரிடி. சாரி எதுக்கு கேட்குற ஜங்கு? சாரி எதுக்கு கேட்குற? இப்பெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பொண்ணும் இல்லை. செத்தா கூட என் உயிர் நிம்மதியாக போகாது ஜங்கு. அப்போ கூட உன் கூட ஒரு தடவையாவது பாலாம பொல்லாம எனக்கு கிடைக்கலையே. ஏன்டா நீ என்ன லவ் பண்ணல? ஏன்டா என்ன நினச்சி பார்க்கல? எனக்கு வந்த ஃபீலிங்ஸ் ஏன் உனக்கு வரல? நிம்மதி இல்லாமல் என் உயிர் போயிருக்கும் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்க வரான். என் கையை தொடாத. என் கை தொட்டா கூட எனக்கு அருவருப்பா தெரியுது ஜங்கு. தயவு செய்து என் பக்கத்தில் வராத. என் பக்கத்தில் வந்தா அவன் கூட படுத்தது தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போத்து ஜங்கு. இல்லடி, அவ கூட படுக்கவே இல்லைன்றியா? ஓஹன் சொல்லுடா. உன்னை பார்க்கல போறா. என் கோபம் என் பெரி எல்லாம் இன்னும் அதிகமாகுது. உன்னை கொல்லவும் முடியலை, உன் கூட வாழவும் முடியலை. உன்னை என்னால் ஏற்றுக்கவும் முடியாம ரொம்ப நரகமா இருக்கு ஜங்கு. உன்னை பார்க்கலாம். அவ கூட இருந்தேன். அவளை கட்டி பிடிச்சி அவளை மொத்தம் கொடுத்து அவளுக்கு ஊட்டி அவன் கூட இருந்தால என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேர் பேசினது காதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. எவ்வளவுலாம் ஏறுது. அவன் கூட இருக்கேன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உன்னை விட்டு என்னால் போகவும் முடியாம சாகவும் முடியாம. ஏன்டா உன்னை பார்த்தேன்? ஏன்டா அப்படி ஒன்று சொன்னேன்? ஏன்டா ஒன்று கல்யாணம் பண்ணு தோணுது? நரக வேதனையாக இருக்குடா. நம்ம இந்த ஜெகவை கண் டியர்ஸோட பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸை துடைக்கிறீங்க. நீ கேட்டதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லு. அகேன் சொல்லத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்படிலாம் சொல்லிட்டேன்னு என்ன நினச்சி ஃபீல் பண்ணி இன்னொன்று லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காத. லவ்வை விட வெறுப்பை விட உன்னை சாவுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அகேன்னு உன்னை கீழே கூட்டிகிட்டு வருவேன். நீ ஏன் காலில் விழுந்து என்னை விட்டு என்னை கொன்று அப்படின்னு சொன்னால் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். ஆனால் கனவுல கூட நினச்சிடாத உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு. என்னைக்கு இன்னொருத்தவளுக்கு நீ சொந்தமாயிட்டியோ அப்பவே நானா மட்டும்தான். இந்த காதல் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும். நீ எப்படி உன் காதல் உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனலை உனக்கு ஒருத்திக்கு கொடுத்துட்டு நிம்மதி இல்லாமல் பணவளுக்கு கொடுத்துட்டோம்ட்டு இப்போ ஃபீல் பண்ணுறல? அதை விட பல மடங்களை எனக்கு பள்ளி வேதனை சாகிற வரைக்கும் இருக்கும். உங்கள் கையில் பாட்டில் இருக்கு, கொஞ்சோட்டு இருக்கு, அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்போ நீ ஃபீல் பண்ணாத ஜங்கு. இப்போ இப்படி ஃபீல் பண்ணுறவன் காலையிலுக்கு என்ன நீ வேற மாதிரி பார்ப்ப. அதனால முன்னாடி நீ எப்படி என்ன ஒரு வில்லியா ஃபேமிலிக்கு எதிரியா பார்த்தியோ அப்படியே இன்னமும் பாரு. நான் கேட்டதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணியோ அது மாதிரி நீ கேட்டதுக்கு என்னோட லவ்வை பற்றி சொன்னேன். அவ்வளவுதான். மற்றபடி நீ எனக்கு எப்படி எதிரியோ அப்படி தான் உனக்கு நான் எதிரி அப்படின்ட்டு அகெயின் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு பால்கனிக்கு போயிட்டீங்க. ஏகே அதே இடத்துலையே ஒரு மாதிரி கண் கலங்கி ஹார்ட் ப்ரோக்கோட நீங்கள் போகிறத பார்க்குறா. நீங்கள் அங்கே ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஓப்பன் பண்ணி பெயின்ஃபுல்லாக சிரிக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் உங்களுக்குள்ள இருந்த கோவம் அடங்கலை. இந்த பெயின் எவ்வளோ தான் வெளியில் கக்குனாலும் எவ்வளோ தான் சொன்னோம்னு நிம்மதியாக இருந்தாலும் ஆனால் அந்த பெயின் உங்களுக்குள்ளே தான் இருக்கும் தவிர அதை யாராலையும் கொத்தோடு எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்படியே உள்ளே நடந்து வாரீங்க. சிக்கி எங்கே நிற்கிறானோ அங்கேயே நின்றுட்டுருக்கான். கண்டுக்கலாம் இல்லை. போய் பெட்டில் போய் படுத்துட்டீங்க. படுத்தது தான் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. டோர் தட்டுற சவுண்டு கேட்குது. ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கு. அந்த சவுண்டு உங்களுக்கும் கேட்டோன்னே நீங்களே எந்திரிக்கிறீங்க. பெட்டில் பார்த்தா ஜேகே அவன் அந்த பெட்டில் சாஞ்சப்படி உட்காந்துருக்கான். முழிச்சு தான் இருக்கான், தூங்கலாம் இல்லை. அவனை பார்த்துட்டு
டோர் உங்கள் அத்தை தான் தட்டிகிட்ருக்காங்க. எந்திரிச்சு நடக்கிறீங்க. அந்த சவுண்டு கேட்டு உங்கள் அத்தைக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மிரர்கிட்ட போகிறீங்க. கண்ணை கிரிப்பாக மூடி இந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸில் பிளட் வருது. உங்கள் கையால் அதை தொடச்சி உங்கள் கையில் நெகை இருக்குது. அதை நெக்கில் ஒரு மாதிரி 2 ஃபிங்கர் வச்சு அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி கிள்ளி லைட்டாக இழுக்கிறீங்க. அவ்வளோ பெயின் ஆகுது. உங்கள் லிப்ஸில் அந்த பிளட் கொஞ்சம் லைட்டாக அப்படி வருது. அதை எடுத்து அந்த இடத்துலையும் தடவிட்டு அங்கேயும் ஒரு மாதிரி தொடச்சி அந்த பிளட் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி உங்கள் லிப்ஸும் பார்க்குறீங்க. ஓகேவா இருக்குது. உங்கள் ஹேரை நல்லா அவுத்து நல்லா ஒரு மாதிரி முன்னாடிலாம் கிளச்சி நீங்கள் saree பின்னு குத்திருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னை அவுத்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போட்டுட்டு அதை அப்படியே மொத்தமாக உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு உங்கள் நெக்கில் போட்டிருக்க தாலி எடுத்து முன்னாடி போட்டுட்டு இப்போ உங்களை பார்க்குறீங்க. அவ்வளோ வெறி. நடந்து டோருக்கிட்ட நிற்கிறீங்க. உங்கள் மொத்த ஹேரையும் எடுத்து அப்படியே லைட்டாக சுற்றி இந்த பக்கத்து ஷோல்டரில் ஒரு மாதிரி வைக்கிறீங்க. அந்த காயம் அப்படி தெரிகிற மாதிரி. இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அத்தை, உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எப்பயுமே saree பின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சு சும்மா போட்டிருக்க மாதிரி இருக்குது. உங்கள் நெக்கில் காயம், உங்கள் லிப்ஸில் காயம், உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அத்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நைட்டு கீழே பார்த்துருப்பாங்கடா, நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கோம். அவங்க உங்கள் சீஸை பிடிச்சி நல்லா இருடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த காஃபி. உன் புருஷங்க தூங்குறது தூங்கட்டும். அவங்க அத்தை கொடுத்துட்டு அவங்க கீழே போகிறாங்க. உங்கள் மனசுலாம் ரொம்ப லேசாக ரொம்ப நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. தன் பையன் தன் மருமகளை ஏற்றுக்கிட்டான். ரொம்ப நல்ல பொண்ணு. தன் பையன் தான் இப்படி அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்களை ஏற்றுக்கிறாம இப்படியே இருந்துருவானோ அப்படி இப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பயமே இல்லை, நிம்மதியாக போகிறாங்க. நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற? என்னடா உன் கூட படுக்காமலே படுத்த மாதிரி இப்படி பண்ணுறாள்னு பார்க்குறியா? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை. நீங்கள் அந்த சேரை இழுத்து போட்டு அதில் உட்காந்து காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டே ஜேகே பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். என்னை பார்க்காதடா, என்னை நீ பார்க்க என்ன ஏதாவது பண்ணிடுவேன். நான் உன்னை முறைச்சி பார்க்க உனக்கு தான் ஆபத்து. நீங்கள் காஃபியை குடிச்சிட்டு அவனோட காஃபி எடுத்து, உனக்கு காஃபி வேணுமா சங்கு? குடிச்சு மட்டும் நீ என்ன பண்ண போகிற? நான் குடிச்சிடலாம். இந்த காஃபியை குடித்தா கூட எங்கே என்னை டச் பண்ணுற மாதிரி ஒரு பார்க்கு சங்கு. பாத்தியா, காஃபியை கூட நான் நீ தொடலை, ஆனால் அது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குல்லடா, அங்கே போய் சிங்கில் ஊற்றிட்டு அங்கே வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். இத்தனை வருஷமா அவள் நம்மளை தான் லவ் பண்ணியிருக்காளா? அந்த குட்டி பொண்ணு அவள் தானா? நம்மள்கிட்ட தான் இப்படி மாறி இருக்காளா? இத்தனை வருஷம் கழிச்சு நம்மக்கிட்ட வந்திருக்கா அப்படி இப்படின்ட்டு உன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ இதை நினச்சிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி ஹேலி கூட ஹக் பண்ணி பேசி கொஞ்சி சிரித்து கிஸ் பண்ணது, அவள் கூட மேட்ரு பண்ண வீடியோ, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பெயின் எப்படி இருந்திருக்கும்? 5 வருஷம் லவ் நம்மளாலே தாங்க முடியலையே. சின்ன வயசுலேருந்து நம்ம நினச்சிருக்கா, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி இப்படின்ட்டு பல தாட்டு ஓடுது. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் டவல் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. ஜிகே அப்படியே இருக்கான். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்லடா, அங்கே நீங்கள் குடிச்சிருப்பீங்க. அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து சைடாக நீங்கள் வச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க ட்ரெஸ் மாற்றத்துக்கு. மாற்றிட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தால் ஜெக்கி அப்படியே நிற்கிறான். செம்ம கடுப்பா. எப்படி சைலண்ட்டாக இருக்க? உன்னை விட மாட்டேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வேகமாக ஹேர்லாம் சீவிட்டு
போட்டுலாம் வச்சுட்டு இந்த ரூம் விட்டு வெளில போன்னு ஒரு மாதிரி இருக்கு. திங்க் பண்ணிட்டே கீழே போறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு உங்கள் பேக் இருக்குல்லடா அங்கேருந்து தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. வேகமாக அந்த பேக் இருக்குல்லடா அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே தேடி பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த டெடி வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு அவன் அதை எடுத்து பார்க்குறான். அவன் கைக்கு இப்போ கொஞ்சம் குட்டியாக தெரியுது. அதை நீங்கள் கவர் போட்டு வச்சுருக்கீங்க. யாருமே அதை எடுத்து தொடக்கூடாது அப்படி. ஜேகேக்கு எப்பயும் ஒரு பயத்தில் கண்ணு கலங்கும். நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உங்களை நினச்சி ஒரு ஃபீல் பண்ணி கண்ணில் டியர்ஸ் வருது. அவன் வாங்கி கொடுத்த டெடி. அவன் 10th படிக்கையில் இப்போ அவனுக்கு 28 ஆகுது. உங்களுக்கும் அவனுக்கும் 4 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். அவன் காதுக்குள்ளே இப்போ கேட்குது நீங்கள் சொன்னது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் போன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அழுதுருப்பீங்க. க்யூட்டா சின்ன பொண்ணா. அவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்படி இருக்கலடா 10th படிக்கிறனால இதை பெருசாக எடுத்துருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது வரைக்கும் இப்படி சொன்னதே இல்லை. அந்த பொண்ணு இப்படி தாண்டா சொன்னுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஃபோட்டோ இருக்குல்லடா அதை அங்கே தான் வச்சுருக்கீங்க. அதையும் எடுத்து பார்க்குறீங்க. அந்த கோயிலுக்கிட்ட சைடாக ஜேகே காருக்கிட்ட நிற்கிறான். உங்கள் ஃபோனும் அங்கே தான் இருக்கு. அதையும் ஆன் பண்ணுறான். குட்டி பொண்ணா சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிட்டு அப்படி இருக்கீங்க. அந்த ரெட்டை சடையில் அன்னைக்கு ஜேகே பார்த்துருப்பாளடா அந்த பிக்கு. ஏன்னா மேரேஜ் ஆகிட்டு இந்த பிக்கை வச்சுருப்பீங்க ஒரு சர்ப்ரைஸாக. அந்த வெட்டிங் டே அன்னைக்கு நைட்டு நான் தான் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்டடாக ஒரு ஹாப்பியாக சொல்லலான்னு வந்திருப்பீங்க. இந்த ஃபோட்டோ உங்கள் அப்பா அம்மா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ நிறைய திங்ஸ்லாம் வந்திருக்குல்லடா அதனால அதை கொண்டுட்டு வராமல் வந்திருப்பாங்க. அதை முனே பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் ரிங் ஆகுது. அதெல்லாம் இருந்த இடத்துலையே வச்சுட்டு அடி இதுக்கும் கோவப்படுவீங்க அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா அசிஸ்டன்ட் தான். அட்டன் பண்ணி பேசுகிறான். ஓகே வரேன். காலை கட் பண்ணிட்டு டவல் அங்கே தான் கிடக்கு. அதை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் ஃபோன் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரான். நீங்கள் உங்கள் அத்தை கூட சிரித்து பேசிட்டு உங்கள் மாமா அவங்க காஃபி குடிச்சிருப்பாங்கடா அதெல்லாம் வாங்கிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. ஜேகேவை அவங்க அம்மா பார்த்தோன்னே ஹாப்பியாக இருக்கு. அவன் கிட்ட போய் சந்தோஷமாக இருக்கு ஜங்கு, என் மருமகளை நீ ஏற்றுக்கிடடா, எப்பயாவது அவ கூட வாழுடா அப்படி இப்படின்ட்டு அவங்க சொல்லி அவனுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்கு கேட்டுருச்சு அவன் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஜேகேக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் போட்ட நாடகம் அப்படின்ட்டு. அவன் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அத்தை அவங்ககிட்ட கேட்குறாங்க என்னடா ஆஃபீஸ் போறியா அப்படின்ட்டு. இல்லைத்த கொஞ்சம் டயர்டாக இருக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி சரி இன்னைக்கு ரெஸ்டடு. ஏங்க சட்னி வைக்கிட்டா? இன்னும் 2 இட்லி கேட்டாங்க. இல்லை போதும் ஒன்றே ஒன்று ப்ளீஸ். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆன்ட்டி போயிட்டாங்க. சரி ஓகே ஹாப்பியாக இருக்காங்க நம்ம எதுக்கு இங்கே நிற்க அப்படின்ட்டு. என்னடா கெஞ்சிரேன்ட்டு ஒன்று கேட்க போல அவங்க அம்மா ரொம்பவே நம்புகிறாங்க. ஒன்றையும் கொஞ்சம் இப்போ ஹாப்பியாக பேசினாங்கல்ல. பேசிட்டு அவனும் சாப்பிட்டு அம்மா போய்ட்டு இதுக்கப்புறம் பொண்டாட்டி சொல்லிட்டு போடா என்கிட்ட எதுக்கு. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். நீங்கள் உங்கள் அத்தை கூட பேசிவிட்டு உங்கள் மாமா இருக்காங்கடா அவங்களுக்கும் ஃபுட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ரெடியாகி உங்கள் அத்தைக்கிட்ட வெளில போகிறோம்னு சொல்கிறீங்க. அவங்க எங்கடான்னு கேட்குறாங்க. ஹோட்டலெல்லாம் வேணாண்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரதா மனசு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் ஓகே நானும் உங்கள் அத்தை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லை மாமா பார்த்துக்கங்க அத்தை, டயத்துக்கு ஃபுட் கொடுக்கணும் டேப்லெட் கொடுக்கணும் ஜூஸ் கொடுக்கணும் நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா டிரைவர்கிட்ட சொல்லி காரில் கூப்பிட்டு போகிறேன். இல்லை கேப் புக் பண்ணிட்டேன் வெள்ளை நிற்கிது. இல்லைடா நம்ம காரே இருக்குது. இல்லைதா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது போயிட்டு வரட்டா. சரிடா நான் என்னோடய பசங்களுக்கு ஃபுட்லாம் வச்சுட்டேன் அதுங்க ஃபுல்லாக சாப்பிட்ருச்சுங்க டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. சரிடா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அத்தைகிட்ட சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. எங்கள் ஜேகே அவன் ஆஃபீஸ் போயிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஒரு மாதிரி இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அமைதியாக ஒர்க் பார்த்துட்டே இருப்பான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம்லடா, அதனால. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? மச்சான், நீ ஏன்டா அப்படி உருண்டே இருக்கா? சொல்லுடா. அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. மச்சான் ஜங்குக்கா, மார்னிங்லேருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க. என் ப்ராப்ளமாடா? மனசில் எதுவும் வச்சிட்டியா? டேய் மச்சான், என் தங்கச்சி. டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்காடா? என்னடா? எந்தடா ஞாபகம் இருக்கு? ஆஃபீஸ்லையா? இல்லை அது இல்லைடா. சின்ன வயசில் ஒரு 10th படிச்சுட்டு இருந்தேன்ல, என் அம்மா கூட ஒரு கோயிலுக்கு கூட்டி போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பிளேஸ் சொல்கிறான். ஆமாடா, 10th லீவில். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்காடா? ஒரு குட்டி பொண்ணுக்கு டெடி சாமோட உனக்கு கூட அந்த காரை கொடுத்துட்டு. அச்சா ஆமாடா, அந்த குட்டி பாப்பா அழகா இருந்துச்சுலடா. ஆமாடா, அதான் ஏன்டா இப்போ கேட்குற? அச்சா, அது எத்தனை வருஷம் ஆச்சு? அச்சா, நீ ஏமாத்திட்டடா. அந்த குட்டி பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வாங்கி கொடுக்கலையாடா? அந்த பிள்ளை பாவம்டா, அழுதுகிட்டே இருந்துச்சுல்ல. ஆமாடா, அழுதுகிட்டே இருந்தா. திக்குன்னு ஏதோ பேர் கொல்ல வந்து க்யூட்டாக இருந்துச்சு மச்சான். இந்த ரெட்டச்சடையில் பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏதோ பண்ணிக்குவேன்ட்டு. என்னடா பண்ணிக்குவேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு. நீ கூட போ அப்படின்னு அவ என் காதுக்குள்ளே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. நான் மச்சான், அந்த தம்மா துண்டுக்குள்ள வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சா? மச்சான், அது குழந்தாடா, மண்டையில சேர்த்து விட்டுருக்கணும் மச்சான். இப்போ அந்த பிள்ளை பெருசாயிருக்குல்ல, எனக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கு மச்சான். குட்டி பிள்ளையாருகளே ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்த பிள்ளை இப்போல்லாம் ரொம்ப அழகா இருக்கு மச்சான். அதுவும் அந்த பிள்ளை பின்னாடி எத்தனை பசங்க சுற்றி இருப்பாங்களோ. உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா, யாரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல மச்சான். என்ன சொல்ற? ஆமாடா, பாத்தியா, நல்லா புஸ்டிக்கா மாதிரி க்யூட்டாக அழகா இருந்த பிள்ளை இப்போல்லாம் செம்ம அழகா இருந்திருக்கும் அந்த பிள்ளை. ஆமாம், அதான் ஏன்டா கேட்டுட்டு இருக்க? இல்லை சும்மா அதுக்கு தான் இப்படி பேச ஒரு மாதிரி வச்சிருக்கியாடா? வேலையப்பாடா மச்சான், வேலை இருக்கு. டேய் கம்முன்றா, என் தங்கச்சியா பார்த்துக்கடா. தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத. அந்த குட்டி பாப்பா நாம் முன்னாடி வந்தால் கூட தெரியாது மச்சான். ஏன்னா அது ஒரு 5th 6th இருக்கும் குட்டி பாப்பா. இப்போல்லாம் மூஞ்சி கூட தெரியாதுடா மச்சான். என் வேலை இருக்குடா. டேய், இதை கேட்கத்தான் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நாங்கள் வந்தோமா, அவங்களும் 3 பேரும் போயிடுறாங்க. சைலண்ட்டாக அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துட்ருக்கான். டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. அவன் ஆஃப்டர்நூன் கூட சாப்பிடாம ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். ஒர்க் பார்த்துட்ருக்கான், வேலை பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக 1 o'clock ஜிக்கியோட ஃபோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவனும் அட்டன் பண்ணுறான். ஏனம்மா? டேய் ஜங்குக், ஒன் காலையில் வெளில கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னாடா, ஆனால் இன்னும் வரல. என்னம்மா சொல்கிற? ஆமாடா ஜங்குக், நானும் கால் பண்ணி பார்த்தேன், எடுக்க மாட்றா. பயமாக இருக்கு ஜங்குக். நீ 1 o'clock ஆச்சு. கால் பண்ணிங்களா? ஆமாடா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்குமா? பக்கத்தில் போகிறோம்னு சொன்னாடா. சரி அப்படின்ட்டு அம்மா அவள் ஃபோன் நம்பர். என்னடா ஜங்குக், பொண்டாட்டி நம்பர் கூட? இல்லை வாங்கலம்மா. சரி இதை கொடுக்குறேன் அப்படின்னு ஜெக்கியோட அம்மா உங்கள் நம்பரை ஜெக்கிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதுவும் வருது. ஓகே பார்க்குறேம்மா அப்படின்ட்டு அவன் கார் கீ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குடா அப்படின்ட்டு. என்னடான்னு கேட்டாலும் அவன் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போகிறான். அவன் நடந்து போகையிலேயே அவங்க அம்மா சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை பார்க்குறான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க என் ஃபோன் நம்பர் கூட அவனுக்கு தெரியாதுல்ல, அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு கால் பண்ணுறான். ரிங்கு போகுது, கட் ஆகுது, அகெயின் போகுது, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அவன் காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு பக்கத்தில் கோயில் இருக்கணும்டா, பார்த்துக்கிட்டே போயிருப்பான். அப்புறம் உங்களுக்கு வெட்டிங் நடந்துச்சுலடா கோயிலை வச்சு, அங்கேயும் பார்க்குறான். இல்லை தேடி பக்கத்தில் இருக்க கோயில், கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் அங்கிட்டலாம் பார்த்துட்டு பீச்சு பார்க்கு போய்கிட்டே உங்களுக்கு டயல் பண்ணிகிட்டே இருக்கான். ஜெக்கியோட அம்மா ஜெக்கிக்கு கால் பண்ணா. ஜெக்கியோட அப்பாவும் பக்கத்தில் இருக்காங்க. அவர் வேற ஹார்ட் பேஷண்ட்டு, பயமாக வேற இருக்குது. இது வரைக்கும் தனியாக நீங்கள் வெளியில் எங்கேயும் போனது இல்லைடா, கொஞ்சம் பயமாக இருக்குது. டைம் முட்டி 3 o'clock ஆகுது. ஜெக்கியும் தேடி பார்க்குறான், கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, பயமாகுது. ஜெக்கியோட ஃப்ரெண்டும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெக்கி ஸ்ட்ரைட்டாக அவள் வீட்டுக்கு தான் வரான். ஜிவியோட கார் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கடா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்,
என்னடா மச்சான் அப்படி சொன்னா, இல்லைடா கொஞ்சம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படியே டைம் ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணா அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துருக்கான். ஏன்னா டைமை பார்க்குறான். 11 ஆக போகுது. அந்த 3 நாயும் எந்திரிச்சு காரவே தான் பார்த்துட்ருக்கு. நீங்கள் சொன்னது தான் உனக்கு ஞாபகம் வருது. மார்னிங்கும் நைட்டும் என்னை பார்க்கலன்னா கண்டிப்பாக என்னோட பசங்களை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ அந்த நாய் ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட காரை தான் பார்த்துட்ருக்கு. உனக்கு பயம் வேற வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், எடுக்க மாட்டீங்க. வெளியில் இறங்குறான், ஜேகேவை பார்க்குது. அடுத்து காரை பார்க்க ஆரம்பிக்குது. எங்கே நீங்கள் உள்ளே இருக்கீங்களா அப்படின்ட்டு காரை பார்த்துட்ருக்கு. அது ஜேகேக்கும் புரியுது. டோரை லாக் பண்ணிட்டு ப்ளீஸ் டி அங்கே இருக்க திரும்பி அங்கே எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாம் போயிட்டாங்க. அங்கே செக்யூரிட்டி மட்டும் இருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டியோட ஒய்ஃப் அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த வீட்டை விட்டு போவாங்க. ஒரு 8 மேலே அவங்கக்கிட்ட போய் இன்றைக்கி வீட்டுக்கு போங்க அப்படிலாம் சொல்லி ஜேகே அனுப்பி விட்றான். அவனுக்கு ஒரு பயம் வருது. பார்க்கணுன்னு இல்லை நீங்கள் போங்க. அப்புறம் செக்யூரிட்டி இருக்காங்கடா, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த கேட்டுக்கிட்ட சாப்பிட்டு என்ன நடந்தாலும் எது ஆனாலும் இந்த ரூமை விட்டு வெளில வராதீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஜேகே சொல்கிறான். என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, டாக்லாம் குலைச்சா கூட வெளில கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். விண்டோவில் லாக் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அவன் நடந்து போகிறான். டாக் ஒரு மாதிரி உருண்டு ஜிக்கிப்பை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. ஜிக்கி பயந்துக்கிட்டே உள்ளே போகிறான். அவங்க அம்மா அப்பா ஹால்லே இருக்காங்க. என்னடா என்ன ஆச்சு, எங்கே அவள் அப்படின்ட்டு காண்டு ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோட பயமாக இருக்குது ஜங்கு. நானும்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கால் பண்ணா எடுக்க மாட்றா. என்னடா பண்ண, எது சண்டை போட்டியா அப்படி இப்படின்ட்டு ஜேகே மேலே அவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்கே ஹாலில் இருக்க விண்டோவெலாம் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்னடா சொல்லிட்டு இருந்தா, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. நீ பாருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. நாய் குலைச்சா வெளில போகாதீங்க ப்ளீஸ்மா, சொல்கிறத கேளுங்க. நாய் குலைச்சா இது வெளில போகக்கூடாது. நான் அவளை எப்படியாவது கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபேமா ரூமுக்கு தான் போகிறான். ரூமை ஓப்பன் பண்ணி அங்கே திங்ஸ்லாம் எதுவும் இருக்கான்னு பார்த்தா எல்லாருக்கும் ஃபோன் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. அப்போனா எடுத்துகிட்டு போயிட்டா. எல்லாம் ஃபோனை வச்சுட்டு ஏன்டி அப்படின்ட்டு அவன் கால் பண்ணுறான். எடுக்க மாட்டீங்க. பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்கை தான் பார்க்குறான். ஏன்னா மார்னிங் இங்கே போனதை அதுங்களும் பார்த்துருக்குங்க. வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அதை பார்க்காம உள்ளே போக மாட்டீங்க அப்படின்ட்டு அதுகளுக்கும் தெரியும். அந்த விண்டோ ஓப்பன் பண்ணணுன்னு அந்த வெளிச்சம் படுத்துலடா 3 நாய் மேலே பார்க்குதுங்க. ஜெக்கே பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. எப்படின்னா ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. ஜெக்கே பால்கனி டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், கால் அட்டன் பண்ணுறேன். எங்கடி இருக்க, டாக்டர் தான் இல்லாமல் கொலைக்க ஆரம்பிக்குதுங்க வாயன், ப்ளீஸ் வாயன் அப்படின்ட்டு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு அகைன் கால் பண்ணா அட்டன் ஆகுது. வாயன் எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தா உனக்கு என்ன சங்கு? வாயன் ப்ளீஸ் டி, எங்கே இருக்க? பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணுற டெக்ஸ்ட் பண்ணுற, என் நம்பர் எப்படி ஒன்று கிடச்சிச்சு? ஓ, உங்கள் அம்மாட்ட வாங்கினியா? பரவாயில்ல, என் நம்பர் கூட இப்பலாம் வாங்கி கால் பண்ணுறேன். ஆச்சரியமாக இருக்கு. அச்சோ, என்ன என் பசங்க கலைக்கிற சவுண்டு கேட்குது? ஓ, என்னை பார்க்கல ஜங்கு. வீட்டுக்குள்ள வந்துருச்சா? சேஃபாக இருந்துக்கோங்க ஜங்கு. என்னோட பசங்களை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். பாய். ஏய் காலை கட் பண்ணிட்டீங்க. அகெயின் கால் பண்ணிகிட்டே இருக்கான், எடுக்க மாட்டீங்க. நாய்ங்க அதிகமாக கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. சீக்கிர சவுண்டு கேட்டுட்டு பீமாவை ரூமில் இருந்து கீழே போகிறான். ஜிக்கியோட அம்மா அப்பாவுக்கு எதுக்கு இந்த நாய்ங்க கொலைச்சிட்ருக்குங்க அப்படின்ட்டு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. நீங்கள் மார்னிங் சொல்லிட்டு போயிருப்பீங்க, ஒரு வேளை ஃபுட் கேக்கு தான் பசியில் கொலைக்குதுங்க அப்படின்ட்டு. ஜிக்கியோட அம்மா கிச்சனுக்கு போகிறாங்க. ஜிக்கி கீழே வந்துட்டான். அம்மா எங்கப்பான்னு கேட்டா, எங்கடா ஒயின் எங்கே, நாயெல்லாம் கொலைச்சிட்ருக்கு, உங்கள் அம்மா ஃபுட் எடுக்கிறதுக்கு போயிட்டான். இப்போ நீங்களே கால் பண்ணுறீங்க. ஜிக்கத்தை பார்த்து அட்டன் பண்ணுறான். ப்ளீஸ் டி, உங்கள் அம்மாட்ட குடிச்சாங்கு. ஒயின் கூடுடா. அவனும் கிச்சனுக்குள்ளே போய் அம்மானு கத்திட்டு போகிறான். அம்மா திருப்பி பார்க்குறாங்க. அம்மா ஒயின் கூடுடா அப்படின்ட்டு அவங்க அம்மா வாங்கி பேசுகிறான். எங்கம்மா போன? என்னாச்சுத்த, ஏன் இப்படி கேட்குறீங்க? அவர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலையா? ஜேகேவை பார்க்குறாங்க. அவர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாருத்த, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணோம்ல, அங்கே போ, இன்னைக்கு நான் வர்றேன் அப்படின்னு எனக்கு
டெக்ஸ்ட் பண்ணார். அதான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டேன். 4 டேஸ் ஆச்சுல அத்தை. அதான் வீட்டில் ரொம்ப டெஸ்ட்டாக அப்படி இப்படின்றனால ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் குக் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி ரொம்ப லேட் ஆகிடுச்சு தான். இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தா நீங்கள் அவரெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க. அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சித்தேன். ஆனால் இவர் சொல்லலை. மன்னிச்சிடுங்க தான். அப்புறம் என் பசங்க வேறு குலைச்சிட்ருக்காங்க. பசிக்குது போல். நீங்கள் போக வேணாம், அவரை மட்டும் போக சொல்லுங்கள். ஜேகே புரியாத மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ முறைச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஜேகே ஃபீஸில் பல்லார்னு அரைஞ்சிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க ஜேகே? நீ தான் அவளை இங்கே போக சொல்லிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டுட்ருக்கியா? அதான் அவர் அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவரை இங்கே வர சொல்கிறீங்களா? இருமா வர சொல்கிறேன். காலை கட் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இங்கே சொன்னதெல்லாம் ஜேகிட்ட சொன்னோன்னே அவன் அமைதியாக கேட்டுட்ருக்கான். அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. பார்க்குறான், நீங்கள் தான் பேசுடா. அப்போ தான் ஒத்தையில் இருக்க பயப்படுறா. அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஜங்கோ, என் பசங்க ரொம்ப குலைச்சிட்ருக்காங்க. நீ என்ன பண்ணுறேன்னா நிறையா ஃபுட் எடுத்துட்டு எனக்கு வீடியோ கால் அடி. என்னை பார்த்தா தான் என் பசங்க கம்முன்னு இருப்பாங்க. இல்லையா ஃபுட்டு வருதுன்னு உன்னி மேய்ஞ்சிருவாங்க. எனக்கு டைம் பாஸ் ஆகாமல் இருக்கும்ல. சீக்கிரம். அவனும் அமைதியாக டாக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெலாம் அவங்க அம்மாட்ட நிறையா வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. இங்கே இருக்குமா, நான் போகிறேன், டோரை லாக் பண்ணிக்கோங்க விட்டு அவனும் மெதுவாக ஜம்மு வீடியோ கால் அடிக்கிட்டா சொல்லுடா அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ கால் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த சவுண்டே கேட்டு அவனும் அட்டன் பண்ணுறான். அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. போ, என் பசங்க ரொம்ப கத்திகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ மெதுவாக என்ன பண்ணுறேன்னா டோருக்கிட்ட ஃபோனை வை. எங்கள் அம்மா ஜேகே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த டோர்கிட்ட வச்சிட்ருக்காங்க. சவுண்டாக பேசுகிறது ஜேகே நமக்கு கொஞ்சம் லாங்கில் நீங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு. குலைச்சிட்டு இருந்தது சைலண்ட்டாக ஆகுதுங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ண ஜேகேவும் மெதுவாக அந்த ஃபுட்டை கீழே வச்சுட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு டோரை லாக் பண்ணதை ஓப்பன் பண்ணுறான். விட்டுறா எடுத்துட்டு மெதுவாக காலை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனால் செயினவே அத்துட்டு வந்து நிற்கிதுங்க. இங்கே ஃபோனை திருப்புறான். பசங்களா? என்னடா அத்துட்டு வந்துட்டீங்க? அம்மா என்ன சொன்னேன், ஒழுங்கா இருங்கடான்னு சொன்னேன்ல. அம்மா பார்க்கலேனா? அம்மா இங்கே தான் இருக்கேன். சமத்தா போங்க, எங்கே இருக்கணுமோ அங்கே போய் நில்லுங்கடா. அதுங்களும் அப்படியே வெளில போய் அதுக்கு எங்கே இருந்துச்சுங்களோ அங்கே போய் நிற்கிதுங்க. ஜேகே அந்த ஃபுட்டை கொண்டுட்டு போய் அங்கே வச்சோன்னே அதுங்க அப்படியே கீழே அந்த ஃபுட்டை பார்த்துட்டு ஃபோனை பார்க்குதுங்க. என்ன சாப்பிடுங்க, சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜேகே, என் பசங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீ உள்ள போய் வேமா இங்கே வா. அப்புறம் ஃபோனை காட்டு என் பசங்கிட்ட. இங்கே பாருங்கடா, அம்மா மார்னிங் தான் வருவேன், கம்முனா அமைதியாக நீங்கள் எங்கே வேணா போங்க, அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே அதுகளும் சைலண்ட்டாக சாப்பிடுதுங்க. இப்போ ஜேகே வீட்டுக்குள்ளே போகணும், நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு டோர் லாக் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டாக அவன் கார் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்துட்டுருக்கான். நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேட்டுக்கிட்ட அவனோட கார் ஸ்டாப் ஆகுது. அவனுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த வீட்டை பார்க்கையில் சுற்றி வீடு எதுவுமே இல்லை, கொஞ்சம் அவுட்டர் ஏரியா மாதிரி அப்படி தான் அந்த வீடு இருக்கும். அந்த மெயின் கேட்டை பார்க்கவே பயமாக இருக்குது. முன்னாலாம் லைட்லாம் இருக்கும், அங்கே செக்யூரிட்டி ரூமும் ஆஃபில் இருக்குது. அந்த வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அவன் கீழே இறங்கி டோரை ஓப்பன் பண்ணுறான். அந்த டோரில் இருக்க சவுண்டு முன்னாலாம் அதெல்லாம் அந்த கவனிக்கலாம் மாட்டான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அந்த காரோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு தெரியுது. இந்த வீட்டை பார்க்கையிலே அவனுக்கு ஹேலி செத்துருப்பாளடா. அப்புறம் அந்த செக்யூரிட்டி அவனை பற்றி நீங்கள் எந்த டீட்டெயிலும் சொல்லலை, கொண்டுட்டுன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பீங்க. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வந்து அவன் ஃபோன் எடுத்துகிட்டு கீழே இறங்கி நிற்கிறான். டார்ச்சை ஆன் பண்ணிவிட்டு அவன் நடந்து இந்த டோருக்கிட்ட நிற்கிறான். லாஸ்ட்டாக பார்த்தது 4-5 டேஸ்க்கு முன்னாடி காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். அதுவே அவனுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக அப்படி இருக்க இந்த ஏரியாவில், அதாவது இந்த வீடு, இந்த காலிங் பெல் சவுண்டு மட்டும் கொஞ்சம் சவுண்டாக
ஒரு அரண்மனைக்குள்ள எப்படி ஒரு பொது பொங்கலால் அப்படி இருக்கும், பயங்கரமா ஆளே இல்லாம எதிரொலிக்கும்லடா ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. அவனுக்கு ரொம்ப பயமா அல்லா இருக்கு. இதுக்குள்ள தான் நீங்க இருக்கீங்களா? பயமா இல்லையா? அப்படிலாம் உனக்கு தோணுது. உள்ள இருந்து எந்த சவுண்டுமே இல்லை. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணவே அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த சவுண்டே அவனுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு. அவன் ஃபோன் ரிங் ஆகுது. அதுவே சவுண்டு பயமா லைன் எடுக்கிறதோட பார்க்குறான். நீங்க தான். உள்ள வா ஜங்கு. ஏன் வெளியே நிற்கிற? உள்ளதான் இருக்கேன் வா. டோர் ஓப்பனில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவனும் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பனில் தான் இருக்கு. உள்ளே போனால் ரொம்ப இருட்டா அப்படி இருக்கு. டார்ச் ஆன் பண்ணா வீட்டை பார்க்கவே பயமா இருக்கு. சைடாக வந்து ஒரு கால் நடுக்கத்தோட லைட் ஆன் பண்ணா 4 days யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படியா இருக்கும்? ஒரு மாதிரி கீழே பார்த்தா அப்படியே ஹாலியோட பிளட் அப்படியே இருக்குது, காஞ்சு கருப்பா. உங்களுக்கு கால் பண்ணுறான். அந்த ஷோபால அந்த சவுண்டு கேட்குது. நடந்து உள்ளே போய் உங்கள் ஃபோன் எடுக்கிறான். ஜியோன் ஜங்குக்கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒன் ஒன் கூப்பிடுறான். உள்ள இருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஒன் எங்கே இருக்க? ஒன் எங்கடி இருக்க? எங்க எதுக்கடி வந்த? அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் வெளில வரவே இல்லை. எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரியல. உங்கள் ரூம் டோரை டமான்னு ஓப்பன் பண்ணிட்டு அங்கே இருந்து வாரீங்க. எதுக்குடா இப்போ கத்திட்டு இருக்கா? எங்க எதுக்கு வந்த? ஒயன் எங்க எதுக்கு வந்தனா? உனக்காண்டு தாண்டா வந்தேன். ஒயன் ஏண்டி? சரி வா, என்ன என்ன வேணா பண்ண. வா இங்கேருந்து போகலாம். வரலாமா? வரமாட்டேன். எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணுது? ஆளி இருக்கால, அவளை ஏன்டா கொண்டோம்னு இப்போ தோணுது ஜங்கு. அவளை கொல்லாம உயிரோடு விட்டுருக்கணும். உங்களை பார்க்குறான். என்னடா பார்க்குற? ஆமாம், அவளை கொண்டுட்டு நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இப்போ ஏன்டா கொண்டோம்னு தோணுது. அவள் உயிரோடு இருந்தா இன்னும் அவளே ஒன்று வச்சு சேர்த்து இன்னமும் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. போயிட்டியா அப்படின்னு உங்கள் தலையிலே நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. இப்போ என்ன நினச்சா கூட அவளை கொண்டு வர முடியாது ஜங்கு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதான் அவள் நிலப்பாவே இருந்துச்சா, அதான் இங்கே வந்துட்டேன். அவளை கட்டி போட்டு அடித்து போட்டுருக்கலாம். நான் தான் கொண்டுட்டேன். உன் மேலே இருக்க கோவத்தை மொத்தமாக இறக்கிட்டேன். நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துருக்கணும். ஆனால் நீ தான் எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் என்னை பைத்தியம் முடிக்க வச்சுட்டு ஜங்கு. என்ன என் மேலே கோவம் இரு. எங்கடா போகிறேன்? ஜிகேக்கு கண்ணை கலங்குது. என்னட்டு தானடி இதுக்கப்புறம் நிம்மதியில் போவேன். என்னடா மிரட்டுறியா? இல்லை மிரட்டல அப்படின்ட்டு அவன் கையை கொண்டு வந்து கழுத்துக்கிட்டு வைக்கிறான். இதுக்கப்புறம் நிம்மதியில் போவேன். எல்லாம் என்னட்டு தானே. ஜங்கு என்னடா பண்ணுற? கொன்றுவேன் ஜங்கு. உன்னால் என்ன கொல்ல முடியாதுடி. அதான் நானே செத்துலாம். என்னட்டு என் குடும்பம் பண்ணி எல்லாம் நட்டு தானே. ஜங்கு கொன்றுவேண்டா. கத்தி எடுத்துரு ஜங்கு. ஒன்றும் பயங்கரமாக கத்துறீங்க. இல்லடி என்னட்டு நீ நிம்மதி இல்லாமல் இப்படி நான் பார்க்க முடியல. சத்தியமா தெரியாதுடி. மட்டும் ஹேலிய பக்கம் பொண்ணு பார்த்துருந்தா உன்னை லவ் பண்ணிட்டு போவேன். இந்த அளவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு நானும் வந்திருக்க மாட்டேன். சாரி ஓயன், மன்னிச்சிரு. கத்திய அழுத்துறா. ஜங்கு இது பண்ணிடாது. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா என்ன 3 லவ் பண்ணுறேன் ஜங்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சத்தியமா நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்கிட்ட வாடா. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்கு. என்னால் ஒன்றும் மறக்க முடியலை அப்படின்ட்டு கையை விரிச்சு காட்டுறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஐ லவ் யூ ஜங்கு. இப்படி பண்ணிக்காத. என்னால் தாங்க முடியாது. நானும் செத்துடுவேன். அவன் கத்தி அப்படியே கீழே போட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஓடியாரான். அப்படியே விலகி போய் கத்தியை நீங்கள் போய் எடுக்கிறீங்க. ஜங்கு அப்பா சென்டிமெண்ட்டாக பேசணும்னா அப்படி ஓடியார. நான் கூட நினச்சேன் நம்ப மாட்டியோன்ட்டு. ஆனால் பரவாயில்ல ஜங்கு, நம்பிட்டேன். நான் தான் சொன்னேடா என்கிட்ட இருக்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்குன்னு. அதில் எப்படி ஜங்கு காதல் வரும்? எனக்குள்ள இருக்க வெறுப்பு உன்னை எரிக்கத்தான் பார்க்கும். அது எப்படி ஃபுல்லாக இல்லை ஜங்கு, கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ எப்படி இது மாதிரி தான். என்னை நம்பாத ஜங்கு. இப்படி தான் ஏமாந்து போயிடுவ. அப்புறம் என் கையில் மட்டும்தான் நீ செத்து பொழைக்கணும். நீயா கூட உன்னை கொல்ல முடியாது ஜங்கு. கொல்லவும் விட மாட்டேன். உன்னை எல்லாத்துலேருந்து ஏன் காப்பாற்றுறேன் தெரியுமா? ஏன்னா உன் உயிர் எப்பவுமே என் கையில் மட்டும்தான் போகணும். போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்ருக்கோம். ஓகே, இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன் தெரியுமா?
என் காதுக்குள்ள ம், உங்கள் ரெண்டோட வாய்ஸ் தான் என்னமோ கேட்டுட்ருக்கு. இந்தா அந்த டைனிங் டேபிளில் உன் லேப்பில் உட்காந்து அவளுக்கு நீ ஊட்ட, அவள் உனக்கு ஊட்ட. இந்தா ஹீரோ எங்கேருந்து தான் நான் ஓப்பன் பண்ணி வெளில பருவமா வேணாமான்ட்டு அப்படியே காலெல்லாம் நடுங்கிற மாதிரி இருப்பேன். ஏன்னா உங்கள் ரெண்டு பார்க்கணுமே. ஏன்னா என் மனசுக்குள்ள இப்படி என் ஜங்கு அப்படின்ட்டு நான் ஒரு கற்பனையெல்லாம் கட்டிட்டு உன்னை மேரேஜ் பண்ணேன். எனக்கு இப்போ தானே தெரியுது இதெல்லாம் என்னோட கற்பனை மட்டும்தான். அப்புறம் ஜங்கு இந்த ஹால்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் ஹாலையும் ஓடி பிடிச்சி விளாண்டது. அப்புறம் மேலே உங்கள் சவுண்டு இந்த டயத்தெல்லாம் அவங்க ரெண்டு பேர் கத்துற சவுண்டு தான் கேட்கும். வேணாண்டி. இல்லை ஜங்கு, எனக்கு கேட்குது, உனக்கு கேட்கலையா? இங்கே பாரு, நிஜமாக கேட்குதுடா. எனக்கு எங்கே கேட்குறது, எங்கே எரியுது. ஜஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறீங்க. சாரி. ஏன் சாரி கேட்குறேன்? நான் ஏன் தெரியுமா வந்தேன்? எல்லாம் மறந்துடக்கூடாது. எனக்குள்ளே இருக்க நெருப்பு நேற்று கூட சொன்னிட்டேனா, அதான் கொஞ்சம் லேஸ் ஆகுற மாதிரி ஆச்சு. ஆனால் இல்லை, உள்ளே எரியுது. இதை நினச்சி நான் எமோஷ்னல் ஆகக்கூடாதுல்ல, அதான் அடுத்த நாளே இங்கே கிளம்பி வந்துட்டேன். இதை பார்க்கலாம், இன்னும் எனக்கு அண்ணல் மாதிரி எரியணும்ல, அதுக்கு தான். உங்கள் சவுண்டு இன்னும் ஜாஸ்தியாக கேட்குது ஜங்கு. இது கேட்க முடியாமல் ஹெட்செட் இருக்குல்ல, அதை உள்ளே வச்சு நுழைச்சு அப்படியே இந்த ரூம் விட்டு வெளில போவேன். நிறைய டைம் நீ என்ன வந்து கேட்பேல்ல. இப்போ ஹேலி கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஜங்கு. ஒரு வேளை நீ கீழே வந்துட்டு நினைக்கிறேன், அதான் மேலே போ, மேலே போ. எனக்கு தெரிஞ்சு ஜங்கு ஹேலியோட ஹேபி இங்கேயே சுற்றும் போல மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போ, மேலே அவனைக்காண்டி கூப்பிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு பேரும் கத்துங்க. கீழே இருந்து உங்கள் கத்துறதை நான் கேட்டுகிட்டே இருக்கேன். கஷ்டமாக இருக்கும். எதுக்கு? ஓ, உங்ககிட்ட நான் இன்னும் இங்கே பேசிகிட்டு இருக்கேனா? சரி, நீ போச்சுங்க, ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ணல. என்னட்டு நீ கஷ்டப்படுறது எனக்கு வலிக்குதுடி. நான் கஷ்டப்படுறேன், நான் உன்ட்ட சொல்லவே இல்லை ஜங்குக். இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ இல்லை. இப்போலாம் உன்னை நான் நிம்மதியாக இல்லாமல் என்னென்னலாம் ஒன்று பண்ணணுமோ அப்படித்தான் நான் இருக்கேன் தவிர உன்னை நினச்சி நான் கஷ்டமே பண்ணல ஜங்குக். போய் சொல்லாதடி. எதுக்கு நான் போய் சொல்ல போகிறேன்? உன் கண்ணிலேருந்து கண்ணு தண்ணி வருது. ஓ, உன்னை நினச்சி நான் ஃபீல் பண்ணி என் கண்ணிலேருந்து டீயர்ஸ் வருது நினைக்கிறியா? இல்லை ஜங்கு, வெறி, கோவம், ஆத்திரம் எல்லாம் இப்படி தான் வெளில வரும். என் கண்ணில் வர டீயர்ஸ்லாம் அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீ சொல்லுவி ஃபீல் பண்ணி எனக்கு இல்லையே, அதெல்லாம் முன்னாடியே அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறுப்பு. உன்னை என்ன பண்ணுறது, உனக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ண, அதுதான் என் மைண்டில் இருக்குது தவிர மற்றபடி ஒரு துளி கூட உன் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லை. அப்புறம் என் ஃபோனை கொடு அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் ஃபோனை கொடுறா. இல்லை, ஃபோனை கொடு ஜங்கு. இல்லை, இந்த கத்தி வச்சு உனக்கு குத்திடுவேண்டா. பரவாயில்ல, குத்து. அப்படி அதையும் உயிர் போட்டு உன்னை ஒரேதியாக குத்துவேன்னு நினைக்காத. இதுக்கு முன்னாடி உனக்கு எப்படிலாம் கிழிச்சனோ அந்த மாதிரி தான் இப்போ கூட கொஞ்சமாக ஆறிடுச்சுல்ல. நீ இப்படி காயமாக உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். இங்கே இருக்க பார்த்தியா ஓ ஹார்ட், அங்கே தான் பெயின் வர மாதிரி வர வைப்பேன். நொடிக்கு நொடி நீ பயப்படுறியோ இல்லையோ அங்கே அது பயப்படணும்டா அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை பறிங்கிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. கட்டின சாரியோட எந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. ஜேகே அவன் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக தூங்காமல் இருந்தால் அப்படிலாம் இருக்கும். அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. என்னங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். அத்தை எனக்கு கால் பண்ணிட்டாங்க, வாங்க போகலாம். உங்களை பார்க்குறான், நான் காருக்கு போகிறேன், வந்துடுங்க அப்படின்ட்டு நடந்து போகிறீங்க. திரும்பி இந்த டோர் கீயை அவன்கிட்ட தூக்கி போடுறீங்க. அது கீழே காலுக்கிட்ட விழுக்குது. இந்த டோர் கீ என்கிட்ட தான் இருந்தது, வரையில் லாக் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடு. எப்பெல்லாம் எனக்கு வெறி பிடிக்குதோ அப்போல்லாம் நான் இங்கே வந்துடுவேன். ஜிகே சைலண்டா நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் வெளில போயிட்டீங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுறான். சைலண்ட்டாக ஒரு மாதிரி அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபோனை ஒரு மாதிரி ஹிட்டில் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஜிகே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். கார் ஸ்டாப் ஆகுது. எதுவுமே கண்டுக்காமல் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு
நடந்து உங்கள் டாக்கு கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிகே அவனும் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார்டனில் எல்லாம் நார்மலாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜேகே தான் நைட்டு ஃபோனை காட்டியிருப்பாளடா, நீங்கள் பேசியிருப்பீங்க. அது மாதிரி சைலண்ட்டாக மார்னிங் ஆனோன்னு அது வந்து கம்முன்னு படுத்துருக்குங்க. அவங்களே பார்த்துட்டு அவன் உள்ளே போகிறான். ஜேகேயோட அம்மா தான் ஜேகேயோட அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்ருக்காங்க. ஜிகிட்ட உங்களை பற்றி கேட்டா வெளில நாய்க்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சைலண்டா அவன் மேலே போயிட்டான். ஜிக்கியோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. ஜிக்கியோட அம்மா ஜிக்கியோ கூப்பிட்றாங்க. அவனும் திரும்புகிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலையாடுறான். கொஞ்ச நேரம் நீங்களும் ஹாப்பியாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் அங்கிள் ஆண்டிட்டெல்லாம் பேசிட்டு ரொம்ப சாரி கேட்குறீங்க, என்னை மன்னிச்சிருங்க தான், நான் கால் பண்ணாமல் விட்டுருக்கக்கூடாது, நானும் கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கணும், ரொம்ப தேடி கஷ்டப்பட்டுருப்பீங்களா அப்படின்ட்டு நிறையா ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன் புருஷன் மேலே தான் மிஸ்டேக். அவன் சொல்லியிருக்கணும், அவன் சொன்னது தானே நீ போயிருக்க. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும் சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா, அத்தை காஃபி போட்டு தர அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க அப்படின்ட்டு மேலே போகிறீங்க. ஜேகே ரெஸ்ட் ரூமில் இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவன் டவல் கட்டிட்டு மேலே ஷர்ட்லாம் போட்டுட்டு உள்ளேருந்து வெளில வரான். நீங்கள் பார்க்காம செம்ம கடுப்பில் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் எந்திரிச்சிருப்பீங்க. அப்போ தான் அவன் ஷர்ட் போட்டிருக்க தெரியுது. எதுவுமே பேசாமல் கோவத்தோட அங்கே டவல் இல்லை, உங்கள் கப்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஜிக்கி அவன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவன் நேற்று ஃபோனோடு தான் வந்திருப்பான். பேக்லாம் அங்கே தான் இருக்குது. அவன் கீழே இறங்கி போகிறான். உங்களுக்கு இடம்னு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபுட் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஆச்சுமா, நேற்று சீக்கிரம் வந்துட்டல ஒரு ஸ்மைலோட தேங்க்ஸ்மா. எதுக்குடா? இல்லை, நல்ல பொண்ணு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லவளாக இருக்கா. ஜங்குக்கு அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஒரு பெயினாக அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பட் அவங்க அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆனால் எதுக்கிட்டியாடா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. அவனும் ஹெட்டை ஆட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறான். சாப்பிட்டு போட சொன்னான். இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் அங்கே பார்த்துக்குறேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அவளை பார்த்துக்க அப்படின்னு அவன் கிளம்பி போயிட்டான். நீங்கள் பயமா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே வாரீங்க. ஏன்னா உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க நேற்றே சாப்பிடாம அவன் மறந்துருப்பான் போலம்மா, உனக்கு சொன்னதே நாவுகள்ன்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு நேற்று நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நேற்று சாப்பிடல, அப்போ இன்றைக்கி சாப்பிட விடக்கூடாதுன்ட்டு சீக்கிரமாக கீழே வந்திருப்பீங்க. ஆனால் ஜிக்கியோட அம்மா ஜிக்கி போயிட்டான்டா சாப்பிட்டு போனாரான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு அப்படி சொல்லியிருக்கலாம்ல அவர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றோம்ட்டான் அப்படின்ட்டு அவங்க சொன்னோன்னே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, மாமா கொடுத்துட்டிங்களா இப்படிலாம் கேட்குறீங்க. கொடுத்தாச்சுடா. மற்ற கூட குக் பண்ணாலும் சிக்கியோட தாட்டாக தான் இருக்கு. டாக்லாம் ஃபுட் வைக்கிறீங்க. இப்படிதான் சிக்கி கூட ஏதாவது சாக்கு வச்சு அவனை நிம்மதி இல்லாமல் பண்ணுறது. ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போகிறோம்ட்டு அங்கே அவனை சாப்பிடவும் விடாம ஒர்க்கு பார்க்க விடாம அவன்கிட்ட ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவன் எல்லாத்துக்குமே சைலண்ட்டாக இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் அதிகமாகுது. இங்கே அங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயி இருப்பான்லடா, அவன்கிட்ட உட்காந்து இந்த ஒர்க்கெலாம் பற்றி அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக உட்கார்ற மாதிரி அப்போல்லாம் நீங்கள் இப்படி என்ன அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் ஜேகேக்கு தெரியும் அவனை மட்டும்தான் உங்களால் நினைக்க முடியும், வேறு யாருனாலையும் நினைக்க பார்க்கக்கூட முடியாது. அவனை வெறுப்பேற்றி அவனை டென்ஷன் ஏற்றி அதெல்லாம் பண்ணுறதுக்கான தான் நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே சைலண்ட்டாக அப்படி இருக்கான். ஆனால் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கோவம் வந்து விடுறா, நான் சொல்லித்தரேன். ஜேகேவை தான் திட்டிருப்பாங்க. என்னடா நீ சிஸ்டர் அங்கே போகுது, உன்னை விட யாரா ப்ரில்லியன்ட் அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. உனக்கு தள்ளாட்டி சொல்கிறான், நான் சொல்லி கொடுக்குறது தங்கச்சிக்கு அப்படின்ட்டு அவங்க ஜிக்கி கூட சண்டை போடுறாங்க. எல்லாத்துக்குமே சைலண்ட்டாக இருக்கான். ஜிக்கி மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிக்கி கூட இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. எதுக்கு வேன் ஸ்டாப் பண்ண, இங்கே தான் ஸ்டாப் பண்ணுற. இன்னும் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வேன் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது வேணுமா? வேணும் ஜக்கு, ஆனால் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஜக்குக்கு வேணும். அப்போ தானே நீ ஹாலியை லவ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஜியான் ஜங்குக்கு வேணும். கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அவனை பார்த்து முறைச்சிட்டு வெளில போகிறீங்க. ஒரு உங்களே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு மெடிக்கல் ஷாப் தான் போகிறீங்க. அவன் பார்க்லேருந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஏதோ சொல்லி ஏதோ வாங்கிட்டு வந்து காரில் ஏறுறீங்க. என்ன வாங்கினேன்? ஒன்றை தாண்டி. அதுவா? ஒன்றை உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை எல்லாத்தையும் போட்டு தரதுக்கு டேப்லெட் வாங்கியிருக்கேன். சைலண்டாக போறியா? அவனும் அமைதியாக போகிறான். சிக்கி பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவனை எதுவும் பண்ணால் கூட ஓகே, அவங்க அம்மா அப்பாவும் சொல்கிறீங்க. ஆனால் அவன் எதுவுமே கடுக்காமல் சைலண்ட்டாக காரை ஸ்டாப் பண்ணுறான். என்ன ஜிக்கு, உனக்கு பயம் இல்லையா? உங்கள் அம்மா அப்பா கொண்டு வேணும் எதுவுமே பேசலை.
டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் போகிறான். நீங்களும் வெறுப்பாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் அவன் பின்னாடியே போகிறீங்க. இப்போ ஜெக்கியோட அப்பா ஓகே நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ட்டு அவர் டாக்டர்கிட்டலாம் கேட்டுட்டாரு. உங்கள் ஆன்ட்டி உங்களை பார்க்குறாங்க, என்னடா ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இல்லைத்த கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, தலை பயங்கரமாக வலிக்குது, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், சங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, கூட்டி போயிருப்பால. ஆ கூட்டிகிட்டு போனார்த்த, அதான் இந்த டேப்லெட். ஸ்டெப்லேருந்து கீழே திரும்புகிறான். உங்களுக்கு ஹெட்டேக்குன்னு டேப்லெட் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு தெரியுது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு நீங்களும் டேப்லெட் போட்டு செம்ம பெயின். சிக்கவை நினச்சி உங்களுக்கு ஹெட்டேக், பயங்கரமான டென்ஷன் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹெட்டேக்கில் டேப்லெட் போட்டு படுத்திருக்கீங்க. சிக்கன் இந்த பெட்டில் ரொம்ப குறுகி தான் படுத்திருப்பான். அந்த பெட்டில் கூட அவனால் படுக்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ திரும்பி உங்கள் பக்கத்து பார்க்குறான். இந்த பெட்டில் படுத்திருக்கீங்க. எப்பயுமே அவன் இப்படிலாம் உங்களை பார்க்கவும் மாட்டான், கண்டுக்க கூட மாட்டான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குறுக்கி அதில் ஏன்டா இருக்கும் அப்படிலாம் ஒரு டென்ஷனாக கோவமா அவங்க மேலே. இப்போ இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இவன்கிட்ட தான் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சனா அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா படுத்திருக்கீங்க. நைட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் அதுவும் கொடுத்துருப்பாங்க போல். சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு உங்கள் பக்கத்தில் வரவே அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி என் பக்கத்தில் வராத விறுவிறுப்பாக இருக்குது, என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அலி கூட அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அவன் கையெடுத்து உங்களை டச் பண்ண கூட ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறான். என்னால் அவனை சாரி கூட கேட்க முடியலடி. அந்த அளவுக்கு என்னட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கல. என்னை பார்க்கல அவனுக்கு விறுவிறுப்பாக இருக்குல்ல. கண்டிப்பாக இருக்குண்டி. ஏன்னா நான் லவ் பண்ண பொண்ணு அப்படி எவனோட பார்க்கல எனக்கு விறுவிறுப்பாக இருக்கு. நல்லபடி அதான் எந்த அளவுக்கு பெருக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கல. எனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ண. லவ் பண்ணுறது தகுதி கூட எனக்கு இருக்கா என்னன்னு தெரியல ஓயன். நான் ஒரு முட்டாள் ஓயன். எனக்கான லவ் எங்கே இருக்குன்னு கூட பார்க்காம முட்டாள்தனமா ஒருத்தையை லவ் பண்ணிட்டு எனக்கான லவ் என்னை தேடி எங்கே இருந்தோ என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பார்க்காம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டல. இப்போ நினச்சா கூட எனக்கு நல்லடி நீ என்கிட்ட தான் இருக்க. உனக்கு சொந்தமானவனா என்னால் ஆக முடியாதுல்ல. சாரி, என்ன மன்னிச்சிரு. உங்கள் ஃபோர்கேட்டில் மிஸ் பண்ணிவிட்டு பயத்தோடு பார்க்குறான். நீங்கள் எது எந்திரிச்சிட்டிங்களோ அப்படின்ட்டு. நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பயத்தோட உங்கள் ஃபேஸெல்லாம் விட்டு பார்க்குறான். அவனுக்கு நீங்கள் குழந்தையில இருக்கையில் அதாவது சின்ன பொண்ணா அவன் பார்த்துருப்பாளடா. அப்போ உங்கள் சீஸை பிடிச்சி ஒரு மாதிரி கிள்ளிருப்பா அவங்க 2 கண்ணத்தை பிடிச்சோம். அதெல்லாம் டச் பண்ணிவிட்டு ஒரு பயம், நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தள்ளி வந்து அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்படி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் இருப்பீங்க, ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் போவீங்க. இப்படியே ஒரு 2 மந்த் பாஸ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிச்சனில் உங்கள் அத்தைக்கிட்ட ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டு ஹக் பண்ணிவிட்டு என்ன மன்னிச்சிருங்க அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அப்படிலாம் இருக்காது. இல்லை எனக்கு பயமாக இருக்குது. இப்படிலாம் நீங்கள் அழுதுகிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் அத்தை சமாளித்து அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னடா? சரி விடு. நிஜமாவா? சரி போகலாம். எல்லாம் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வெளில போயிட்டாங்க. நீங்கள் நல்லா அந்த சட்டியை போட்டு நல்லா குரண்டிகிட்ருக்கீங்க. உங்கள் மாமா ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக்கு இருக்கட்டுங்க, உங்கள் மாமாட்ட சொல்லியிருப்பாங்க சரின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஜங்கு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் ஜங்கு கூட அம்மா சும்மா அமைதியாக வாடா அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு அவங்களும் போகிறாங்க. இங்கே ஸ்டாப் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. மா ஸ்டாப் பண்ணுறான், அவனும் ஸ்டாப் பண்ணுறான். உங்கள் கையை பிடிச்சிட்டு ஜங்குக்கையும் கூட்டிகிட்டு உள்ளே தான் போகிறாங்க. ஜேகே இதுக்குன்னு கேட்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் சைலண்ட்டாக உங்கள் டீட்டெயிலும் ஜேகேயோட டீட்டெயிலும் கொடுத்துட்டு உங்கள் நேம் கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லைடா போ, உங்களை அனுப்பிட்டாங்க, நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் வெளில வரீங்க. உங்கள் அத்தைகிட்ட 1 hour கழிச்சு ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. மா போடா. அவனும் உள்ளே போகிறான். ஒரு 1/2 hour கழிச்சு அவன் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக அப்படி வந்து உட்காடுறான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. 1 hour கழிச்சு உங்கள் 2 பேர்த்தோட நேம் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க.
உங்கள் அத்தையும் கூட வராங்க. அவங்க டாக்டர் தான். உங்கள் அத்தை கேட்குறாங்க, இங்கே பாருமா ஓயன், நீ ஓகேவா தான் இருக்க, உன்னோட உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லை, உன்னால் தாராளமாக குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனால் உன் ஹஸ்பண்ட் அவர்னால உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதுமா. ஜிக்கியோட அம்மாவுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற மேரேஜ் பண்ணிக்க, இல்லைன்னா டெஸ்ட் பேபி தான். உங்கள் ரிப்போர்ட் ஜிக்கியோட ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. உங்கள் கண்ணு கலங்கி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜிகே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கா. நீங்கள் போகலாமா. ஜிக்கியோட அம்மானால தாங்கவே முடியல தான் பையனுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் ஜிக்கியோட அம்மா கையை பிடிச்சிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தான், நீங்கள் கண்ணில் அந்த டியர்ஸ் அப்படியே ஊற்றிட்டே இருக்கு. அமைதியாக எதுவுமே பேசாமல் அப்படியே வராங்க. ஜிகே ட்ரை பண்ணிவிட்டு அவன் வீட்டில் தான் ஸ்டாப் பண்ணுறான். உங்கள் 2 பேர்த்தையும் இறக்கிட்டு வெளில வரான் ஜிக்கியோட அம்மா. ஜிக்கிவை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படி இப்படின்ட்டு அவங்க சொல்லி சமாளித்து அழுகுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க, ப்ளீஸ் போகிறேன். அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் ரூம்குள்ளே ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ரூம் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜெக்கியோட அம்மா உங்களை ஹக் பண்ணிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் சும்மாவா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை த, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க த, அப்படிலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காரு, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க த அப்படின்ட்டு தட்டி கொடுத்து அவங்கள சமாளித்து நீங்கள் வெளில அனுப்பிட்டு டோரை லாக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன். அந்த பெட்டில் போய் உட்காந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக், உன்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது, உன்னால் குழந்தைய கொடுக்க முடியாது. இது எனக்கு ஃபேமிலிக்கு இப்படி தெரியக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரியணும். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ் முதற்கொண்டு ஜிகே நல்லா நிம்மதியாக இருக்க முடியல. ஜிகேயோட அப்பா தான் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஜிகே இன்னைக்கு லீவ் போட்டிருப்பலடா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னடா வந்திருக்க, ஏன் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சைலண்ட்டாக இன்னொரு கேபின் இருக்குது அங்கே போகிறான். கொஞ்சம் நாளாகவே ஜேகேயோட பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இப்படி போயிட்டுருக்க மாதிரி இருக்கு. ஜேகேயோட அம்மா அவங்க அப்பாட்ட அழுது புலம்பி தன் பையனுக்கு குழந்தையே இல்லாத அப்படி இப்படின்ட்டு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கு. இது ஒன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, என்னோட லைஃபே போச்சு அப்படி இப்படின்ட்டு அழுதுட்ருக்காங்க. அன்னைக்கு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ கேட்டிருப்பாங்க, ஒன்றும் இல்லைடா அப்படி தான் சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்திருப்பான். இன்னைக்கு நைட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே இல்லை. எல்லாம் சைலண்ட்டாக ஒரு மாதிரி அமைதியாக அவங்கவுங்க ரூமுக்கு போனால் ஜிக்கே லேட்டாக வரான். ஜிக்கோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, படுறமான் இருப்பான். ஜிக்கோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட இல்லை, தனியாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். இப்போ காரை ஸ்டார்ட் லேட்டாக வந்திருப்பான். எல்லாம் தூங்கிட்டாங்க. ஜிக்கோட அம்மா மட்டும் ஹாலில் இருக்காங்க. அவனுக்கு கால் பண்ணல, ஏன்னா பிள்ளை ஒரு மாதிரி ஆயிட்டான். இப்போ தான் மருமக கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தான். இப்போ இது தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. சிக்கி சாப்பிட சொன்னால் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அமைதியாக அவன் மேலே போகிறான். ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது, ஏன்னா ஜேகே வருவான் அப்படின்ட்டு. நீங்கள் லாக்லாம் பண்ணலை, ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணுறான். எங்கடா போனேன், திரும்பி உங்களை பார்க்குறான். அந்த பெட்டில் உட்காந்து உன்னை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. சொல்லு, எங்கே போன? எதுவுமே பேசலை, பேக்கை வச்சுட்டு கூட்டை கழட்டிட்டு ஒன்று தான் ஜங்கு, எங்கே போன? ஓ, நல்ல குழந்தை பெற்றுக்க முடியும்ட்டு வேற யார்ட்டி போயிட்டு வந்துட்டியோ? சொல்லு ஜங்கு. எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக வந்து அந்த பெட்டில் படுக்கிறான். சொல்லுடா, கேட்டுட்ருக்கேன், படுக்கிறேன். அங்கே போயிட்டு அந்த டயர்டில் படுக்கிறேன் ஜங்கு. டைம் என்னடா, 6 o'clock உனக்கு ஆஃபீஸ் முடிச்சிடும். 10 o'clock வரைக்கும்னா இல்லையே, 7, 8, 9, 3 மணி நேரம். யாரு கூட போயிட்டு வந்த? ஒன்று தொண்டை கேட்குறேன், ஒன்று விட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் எங்கட திரும்பி படுத்திருக்கான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலை ஜங்குக். உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாதா? ஜங்குக் எந்திரிச்சு அந்த பெட்டில் உட்காந்து உங்களை பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற? சொல்லு, எவட்ட போன? ஏன்டி இப்படி பண்ணுற? ஒன்று புரியுதா? என்ன கஷ்டப்படுத்துகிட்டு நீ தாண்டி கஷ்டப்பட்டுருக்க. என்னென்னமோ பண்ண, என்னால் குழந்தைய பற்றுக்க முடியான்ட்டு சர்டிஃபிகேட்டை ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஓயன். சோல் இல்லாத போன மாணிக்கிறேன். என்ன டார்ச்சர் பண்ணுறோம்ட்டு ஒன்றே நீயே டார்ச்சர் பண்ணிக்கிற. எனக்கு புரியுது, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுறேன்னா எனக்காண்டி
என்னை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கிறடி. ஒன்று சொல்லட்டா, இன்னும் என்னை லவ் பண்ணிகிட்ருக்க. உன்னால் என்னை ஏற்றுக்க முடியாமல் என்னை ஹர்ட் பண்ணுறன்ட்டு எல்லாமே நீயே பண்ணிக்கிறடி. இப்போ கூட ஏன் தெரியுமா அப்படி கேட்குறேன்? அகெயின் எங்கேயாவது போயிடுவேணுன்ட்டு, யாராவது லவ் பண்ணிடுவேனா, இல்லை எவ்வளோ போயிடுவேனான்ட்டு பயாண்டி. நான் சத்தியமாக யாருக்கிட்டையும் போகல. நம்பிக்கை இல்லாமல் என் ஃப்ரெண்டு கேட்பேன். நான் சத்தியமாக மனசு ஒரு மாதிரி இருந்தது. கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு அமைதியாக சைலண்டாக காருக்குள்ளே உட்காந்துருந்தேன். ப்ராமிஸா யாரு கூடயும் போகல. அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி என்னை பார்க்க பிடிக்காது, இல்லாட்டி ட்ரெஸ்ஸை கூட கழட்டி காட்டிடுவேன். என்னை பார்த்து உனக்கு அருவருப்பாக இருக்கும்ல, அதான் என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடு. இதான் மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குமே, என்ன ஏதாவது பண்ணணுன்ட்டு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, என்ன ஏதாவது பண்ணால் உனக்கு அது வலிக்கும்னு. அப்படியே பெட்டில் படுத்து கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி நடந்து போகிறீங்க. ஜிகே கண்ணை முழிச்சு பார்க்குறான். பால்கனி சைடு போயிட்டீங்க. கத்தி அழுக முடியல, தொண்டையெல்லாம் வலிக்குது, மனசெல்லாம் அப்படியே அவ்வளோ பெயினா இப்படி இருக்கு. தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணிலேருந்து ஊற்றிட்டே இருக்கு உங்களுக்கு. இருண்டு போன உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் வாழ்கிற மாதிரி. உங்களை சுற்றி யாருமே இல்லை. நாங்கள் மண்டிக்குள்ள மட்டும் ஜேகே ஹாலி இது மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. இதுக்கு ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு கத்தி அழுகணும் போல இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஜேகேவோட கார் கீ இருக்கு, அதை எடுக்கிறீங்க. எங்கே போகிற? என் பின்னாடி வராத, என் பின்னாடி வந்த ப்ளீஸ் டி, எங்கே போகிற? கார் கீ எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. ஸ்டெப்பில் ஜிகேவும் கீழே இறங்குறான். அவன் கத்துறான். பின்னாடி திரும்பி அவனை முறைச்சி சைலண்ட் ஆயிரு. இன்னும் கையை வச்சு காட்டுறீங்க. ஏன்னா அவங்க ஆன்ட்டி அவங்க அங்கிள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அமைதியாக கீழே வரான். நீங்கள் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போகிறீங்க. ஜேகேவோட பைக்கு அங்கே தான் இருக்குது. சைடில் கோர்த்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு வெளில போகிறான். அவங்க டாக் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதையும் கையை வச்சு, இல்லாட்டி அது ஏதாவது ஆயிரும். ஏன்னா உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. யூட்டன் போட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஜேகேவோட கார் தானடா, அதனால கேட்டும் பயங்கரமாக இந்த பட்டனை ஆன் பண்ணோன்னு ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த டோர் உடஞ்சிருக்கும். வெளில போகிறீங்க. ஜேகே பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அவனும் உங்கள் காரு பின்னாடியே வரான். எங்கே போகிறேன்னு தெரியாமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக பயமாக அப்படி வருது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இதுவும் நைட் டைம். எங்கே போகிறீங்கன்னே தெரியல. கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் வருது. எங்கே போகிறீங்கன்னா ஜேகேவோட வீடு இருக்குல்லடா, இந்த வீட்டுக்கிட்ட கார் ஸ்டாப் ஆகுது. ஜேகே கொஞ்சம் தள்ளியே அவனை ஸ்டாப் பண்ணிட்டான். இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேட்டை பார்த்து பயங்கரமாக கத்துறீங்க. ஆனில் தான் இருக்குது. அந்த லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அந்த டோரில் அப்படி தெரியுது. முன்னாடி நின்று பயங்கரமாக கத்திட்ருக்கீங்க. இன்னைக்கு அந்த பைக்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறான். நீங்கள் கத்துற சவுண்டு தான் அவ்வளோ பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. ஒரு மாதிரி கத்தி அழுகிற மாதிரி. ஜிக்கி கண்ணில் டீ ட்ராப் வடிஞ்சிட்ருக்கு. கீழே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை. ஒரு 2 ஹவர்ஸாக அப்படியே அங்கேவே டைம் போயிட்டே இருக்கு. என்கிட்ட வராத கொன்றுவேன் ஜங்கு. உங்களை டச் பண்ண, உங்கள் ஷோல்டர் டச் பண்ண வந்திருப்பான். அவனோட ஸ்மெல்லை கண்டோன்னே கிட்ட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சார் ஏன் இப்படி பண்ணுற? கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கு. என்னட்டு உனக்கு ஏதாவது ஆயிருமான்னு வீட்டுக்கு போகலாம் வாடி. ஜங்கு ஒரே ஒரு நாள் எனக்கு அடி பண்ணுறியா? சொல்லிடி. என்னோட பசங்க இருக்காங்கல்ல, அது நிறைய சோறு போட்டு கபோர்டில் ஒரு பாட்டில் இருக்கு, அதை ஃபுட்டில் கொடுத்துரு. நல்லா சாப்பிட்டு அதுக்கு போயிடும். எதுக்கடி? ஏன்னா என்னால் இந்த பெயினை தாங்கவே முடியல. டெய்லி ஒன்றையும் அவளையும் நினச்சி வைத்தியமாய் சாகிறதுக்குள்ள நானே செத்துடலாம்ல. இங்கே பாருடி, தொட்ட உன்னை இல்லை தொடல வைன். நீ பாரு, என்னை டார்ச்சர் பண்ணுமா, எதாவது பண்ணணுமா? எனக்கு என்ன தெரியுமா, செத்தா கூட கையை மேலே படவே கூடாது. நடி பேசுகிற, நீ எதுக்கு சாகணும்? நான் என்னடி பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்குது? நீ
நான் ஒன்றும் பண்ணல. என்னால் தான் சங்கு. நான் தான் எல்லா தப்பு பண்ணேன். உன்னை லவ் பண்ணது பெரிய தப்பு. நான் நினச்சிட்டு இருந்தது அதை விட தப்பு. நீ எனக்கு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தது. நான் முட்டாள்தனா. எனக்காண்டியே நீ இருப்பேன்னு நினச்சது என் பைத்தியக்காரத்தனா. நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு கிடைச்சிட்டேன்ட்டு அன்னைக்கு தான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்குன்ட்டு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு நரகத்துக்கு கொண்டு போகிற பாதுன்ட்டு எனக்கு அப்போ தெரியல. அப்பயே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நரகமாக என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. மதியாரு இவ்வளோ நாள் பண்ணதுக்கெல்லாம் சாரி சங்கு. அப்படியே இந்த காரில் சாயிறீங்க. இந்த காரோட லைட் ஆனில் தானே இருக்குது, ஒரு மாதிரி ஆஃப் ஆகி ஆன் ஆகி அப்படி தான் இருக்கு. ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த காரில் சாஞ்சு உங்கள் ஹெட் இப்படி சைடாக இருக்கிறதுக்கு அதுக்கும் உங்கள் லிப்ஸ்லேருந்து பிளட் படியுது.